அப்படி பார்த்து வலிக்கிட்டு விழுந்துறானே அப்படிம்பா. ஐயா பைத்தியம் குடிச்சிச்சா? சமையல் வீட்டிலேருந்து வழக்கமாக வந்துட்டு இது சாப்பாடு நான் தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன், வலிக்கிட்டு விழுந்துடாதீங்கிற என்னை உள்விட்டு பார்க்குறியா அப்படின்னு நக்கலாக கூட பேசுவாங்க. என்னையா அப்போ தலைவலி காய்ச்சல் படுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சிட்டு கொந்துக்கிறேன் அப்படின்னு கோவப்படுவாங்க அவங்க. ஐயோ கொஞ்சம் இல்லாமனே உண்மையை தான் சொல்கிறேன், உனக்கு தலைவலினா எனக்கு அப்படின்னு மாதிரி கொஞ்சம் தலைவலி தைலம் போட்டா, இல்லை காப்பி டீ போட்டு தட்டா, இல்லை பேக்கரியில் வாங்கி தட்டா, இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா, இப்படி ஏதோ ஒன்று பேசி அவன் உடியா நீ பேசாமல் முடியா கொஞ்சம் நேரம், நீ பேசுகிறாமே டென்ஷன் ஆகுதியா அப்படின்னு. முருகா சரணம். 18/10/2025 சனிக்கிழமைங்க. இந்த சனிக்கிழமையில் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதிங்க. இன்றைக்கி கீழ் நோக்கு நாளுங்க, சனி மகா பிரதோஷங்க. அருமையான நாளில் ஐப்பசி ஆரம்பிச்சிருக்குதுங்க. அமோகமாக இருக்க போகிற எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கலாங்க. இன்றைக்கு நாளில் நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:45 to 8:45, மறுபடியும் சாயந்தரம் 4:45 to 5:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:45 to 11:45, மறுபடியும் சாயந்தரம் 20 தான் வருதுங்க, 9 to 10:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் காலையில் 9 to 10:30. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6 to 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் மத்தியானம் 1:30 மணிக்கு ஆரம்பித்து மறுபடியும் 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சூலம் கிழக்கு திசைங்க. பரிகாரம் தயிருங்க. சூரியோதயம் வழக்கம் போல் 6 மணி 2 வினாடிங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 2:24 வரைக்கும் துவாதசி, அதுக்கப்புறம் திரையோதசி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் 6:16 வரைக்கும் பூரங்க, அதுக்கப்புறம் உத்தரத்துக்கு மாறிடுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6:16 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகமாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு மாலை 6:16 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு மாறுதுங்க. கோச்சார அமைப்பு பார்த்தாங்க, மிதுனத்தில் குருங்க, சிம்மத்தில் சந்திரன் கேது இருக்காங்க, கன்னியில் சுக்கிரன் இருக்காங்க, துலாத்தில் செவ்வாய், சூரியன், புதன், மாந்தி 4 கிரகமும் துலாத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கும்பத்தில் ராகுங்க, மீனத்தில் சனி வக்ர ஸ்டேட். இதை பேஸ் பண்ணி இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு 12 ராசிக்கு பார்க்கலாங்களா முருகா? வாங்க முருகா போகலாங்க. வாங்க மேசராசி நேயர்களே, இந்த சனிக்கிழமையில் உங்களுக்கு பொது பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. பொதுவாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துக்கும் இன்னைக்கு ஒரு அருமையான சாதகமான நாளாக இருக்குதுங்க. எதிர்பாராத நன்மைகள் உண்டான வாய்ப்புகளும் அமோகமாக தெரியுதுங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இன்னைக்கு கலகலப்பான ஒரு மூடில் தான் இருப்பீங்க. அந்த கலகலப்பான மூடினாலேயே அந்த சூழலையும் நீங்கள் கலகலப்பாகவே மாற்றிடுவீங்க. உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பும் இன்னைக்கு மறைஞ்சு வரும், கவலைப்படாதீங்க. முக்கிய முடிவுகள் எது எடுத்தாலும் சரி அவசரப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு எடுப்பது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி ஜோனில் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏன்னா டக்குன்னு எமோஷனலாக முடிவு எடுத்தால் சிக்கல்கள் கொண்டு முடிஞ்சிருங்க. அதுக்காக தான் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படக்கூடிய தன்மையில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சோர்வு, ஒரு உற்சாகமின்மையில் நீங்கி இன்னைக்கு சுறுசுறுப்பு துருதுருப்புக்கு பேர் போன ஆள் ஆடுறான்னா அது மேசராசி தானுங்க. அப்படிங்கிற நல்ல பேர் எடுப்பீங்க. நீண்ட தூர பயணங்களால் கூட பல அனுகூலம் நடக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. ஆன்மீக சிந்தனை அடடா இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்குதுங்க. மனசுக்கு ஒரு விதமான நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மேசராசினியர்களே. அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படும், டக்குனு சோர்ந்து போயிடக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு இதயத்தை தொடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது இருக்கும். தயக்கம்ன்றதை தவிர்க்கணும். தயக்கத்தை பற்றி பயப்படக்கூடாது. ஒரு விஷயத்தை கேட்கணும், போய் டக்குன்னு கேட்டுறணும். தயக்கத்தை தவிர்ப்பது கூட உங்கள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்துங்க மேசராசி நேயர்களே. அதே சமயத்தில் மற்றவர்களை குறை கூறுவது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானேயா, நான் இல்லையா அப்படின்னு மாதிரி அடுத்த மேலே பழி போடுறது, இதெல்லாம் உங்கள் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கல. கொஞ்சம் இருக்குது அப்படி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும். நல்ல உணவாக ஃபுட்டாக சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதே சமயத்தில் உங்களுக்கு கேரியர் பிஸ்னஸ் ஜாபை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இன்றைக்கி தொழில் ரீதியாக எடுத்து பார்க்குறப்ப, வியாபார ரீதியாக எடுத்து பார்க்குறப்ப சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களை அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்புறப்பட்டு நீங்கள் சக ஊழியர்கள் அல்லது கூட்டாளி இருக்காங்க பார்ட்னர்ஸ், அவங்களுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மற்றபடி எல்லாத்துடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக மேலதிகாரிகள், சப்பார்டினேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு தன்மையில் இருக்கீங்க. நிலுவையில் இருந்த பல காரியங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்திடும் கொஞ்சம் 1-2 நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மற்றபடி புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. நல்ல முதலீடுகள் நல்ல அனுகூலமாக அமையக்கூடிய காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு இன்றைக்கி திருப்தியாக இருக்குங்க. இந்த சனிக்கிழமையில் எதிர்பாராத வழிகளில் கூட சிறு சிறு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வழிகள் மேசராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. செலவுகளை சற்று கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கண்ட்ரோல் எதிர்கால திட்டத்துக்காக நீங்கள் சேர்த்து வைப்பீங்க. அது ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பங்குச்சந்தையில் எதுவும் முதலீடு பண்ணணும், இன்றைக்கி லீவுங்க, இருந்தாலும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானிச்சு என்னென்ன பண்ணாலும் ப்ரீ பிளான் பண்ணிக்கும். அது ரொம்ப நல்லதுன்னு வச்சுங்களேன். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரிகளுடன் உங்களுடைய பிணைப்பு இன்றைக்கி ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டாக இருக்குது, வலுப்படும்.
கவலைப்படாதீங்க. அவர்களின் தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. மேசராசினியர்களே, நெருங்கிய நண்பர்கள், நல்ல உற்ற நண்பிகள் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்க போகுது. அதனாலேயே மனசுக்கு ஒரு இதமான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகுங்க. உறவினர்கள், நல்ல நண்பர்களின் வருகை உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. வீட்டமணி, ஃபியூச்சர் மணி பொறுத்து பார்க்குறப்ப ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு பாசம் ஆகிய நேர்மறை உணர்வுகளால் நிறைந்த ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு கொண்டாடுவீங்க. அம்மனினுடைய ஆதரவு உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காளவா, நம்பவே முடியலையே அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு உணர்ச்சி உங்க நீங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ போலீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் தொட்டுக்கோ பிடிச்சிக்கோன்னு வருங்க. இந்த தொட்டுக்கோ பிடிச்சிக்கோ சண்டையில் சின்ன ஒரு சில்மிச சண்டைன்னு வச்சுங்களேன். அந்த சில்மிச சண்டை வந்தால் கூட அதுலேயும் ஒரு அன்புடன் இணக்கத்துடன் பேசி உங்களுக்கு நீங்களே சரி பண்ணிக்குவீங்க. இதுக்கு உங்களுக்கு மீடியேட்டர் யாரும் தேவையில்லைன்னு வச்சுங்களேன். கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய அம்மனிமா ஐயனுக்குள்ளே மீடியேட்டர் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களே சால்வ் பண்ணி அன்பு இணக்கம் அப்படி இல்லைன்னா ரொம்ப மனசளவில் நிம்மதியாக இருப்பீங்க. மேசராசினியர்களே, என்ஜாய் த டே. அதே சமயத்தில் ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டில் இந்த குழப்பங்கள் இன்னைக்கு நீங்கி தெளிவு விடக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுக்கு 2 பேரும் மனம் விட்டு பேசுவீங்க. பார்க்கில் பேசுகிறீங்களோ, பீச்சில் பேசுகிறீங்களோ, கடலில் பேசுகிறீங்களோ, எங்கே வேணாலும் பேசலாங்க. உட்காந்து பேசுகிற இடம் முக்கியம் இல்லை. ஆனால் என்ன பேச போகிற இடத்த நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பேசுறது தான் மேட்ரு அப்படின்னு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த உறவை பலப்படுத்துறதுக்கு விரும்பி நம்மளை பிரிக்கிறதுக்கு பல பேர் சதி பண்ணுறாங்க. அம்மனே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கு. ஆர்வம் நல்லா படிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சக மாணவ மாணவனை இணைந்து படிப்பதால், அதாவது குரூப் ஸ்டடீஸ், நல்ல பலன் கிடைக்குங்க. கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினியில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இன்னைக்கு தேடி வரப்போதும். மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினியை. பரணியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள் அது கொஞ்சம் தடங்கள் இருந்தால் கூட சுமூகமாக முடிஞ்சு பேச்சுவார்த்தைகள் மூலம் சாதகமாக அமைக்கக்கூடிய காலகட்டம் பரணிக்கு இருக்குது. கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் ஐயோ ஒரே அலைச்சலாக இருக்குது சார், சமாளிக்க முடியல நினச்சா கூட அந்த அலைச்சல் அதிகரித்தாலும் முடிவில் ஆதாயம் கிடைக்குங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கியஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தா 9ங்க. லக்கியஸ்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர். இன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானை மனசார வழிபடணும். இந்த சனிக்கிழமை இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த சனிக்கிழமை என்ன ஆகும்னா தடைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன சிரமங்கள் நீங்கிங்க. துணிச்சலும் தைரியமும் உண்டாகும். அதுக்கு முதற் கடவுள் நம் முருகன் தானுங்க. அதனால் உங்களுக்கு மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவு நான் தான் எடுக்க முடியும், தெளிவாக இருக்குது முருகா அப்படின்னு நம்பி நீங்கள் பண்ணுங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஐயனுமாகட்டும் நம்ம ஆத்தாளாகட்டும், அதான் நம்ம அம்மனி சொல்கிறேன், 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு உமனாக இருக்கங்காட்டி உங்களுக்கு தலைமை பண்பில் ஜொலிக்கக்கூடிய ராஜாவாக திகழ்வீங்க. குடும்பத்திலையும் வியாபாரம் தொழில் வேலையில். அதனாலேயே உங்களுக்கு தளபதி ராஜா அப்படின்னு ஒரு புதிய ஒரு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு நம்ம அம்மனி விரதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காரியத்தில் வெற்றியை குவிக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. அதனாலேயே வெற்றி ராணி அப்படின்னு ஒரு அன்பு ஒரு பரிசை கொடுத்துட்டு போயிட்டுங்களா. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வாங்க வாங்க, சாப்பாட்டுக்கே பஞ்சமில்லாத ஒரு சுகபோக ராஜா வாழ்வு வாழக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும், நிதானம் தவறாமல் பேசணும். இல்லைங்களா, ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் பணத்துலேயும் சரி பேச்சுலேயும் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் வீக் பாயிண்ட்டை எதுவும் ரொம்ப மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கல, வீக் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை அதிகம் பண்ணிக்கலாம். உணர்ச்சி வசப்படுறீங்களே அதை முதல்ல தவிர்த்துக்கணும். எமோஷனலில் நீங்கள் கொஞ்சம் பாண்டிங் இருக்குதுங்க எல்லாத்துக்கிட்டையுமே. அந்த எமோஷனல் பாண்டிங்கை தவிர்த்துட்டிங்கனாவே நிதானமான முடிவு எடுப்பீங்க. அதை மட்டும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கவனம் சிதறாமல், ஓகே நினப்பொண்ணாக இருக்குது வண்டி வாகனம் ஓட்டுறதா இருக்குது அப்படியே இருக்கக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டுற கொஞ்சம் கவனமாக இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் தேவையற்ற பயணங்கள் வந்தால் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. கோச்சார அமைப்பு கொஞ்சம் இடம் கொடுக்க மணிக்குதுங்க, அதனால சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. சமூகத்தில் உங்கள் மதிப்புக்குள்ளே பஞ்சம் இல்லை. ரிஷபராசினா சும்மாவா, அதில் பஞ்சமில்லாத ஒரு ராசியாக தான் இருக்குதுங்க. புதிய தொடர்புகள் நிறைய கிடைக்கும். நண்பர்களாகட்டும் நல்ல புதிய உறவுகள் திடீர்னு பார்த்தா பழக்கமாயிருவாங்க. உங்களை போல ஒரு நல்ல மனுஷனை பார்த்தே இல்லை அப்படின்னு புகழ்ந்து தள்ளுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மதிப்பு உயருங்க. கவலைப்படாதீங்க. சொந்த பந்தங்களுடன் மனஸ்தாபம் ஏற்படாமல் நீங்கள் கவனம் பார்த்துக்குவீங்க. இருந்தாலும் தேவையில்லாத உங்கள் 9 கிலோ தொட்டு பிரச்சனை கொண்டு விட்டுற போகிறாங்க அவங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவே பேசிக்கோங்க. மொத்தத்தில் இன்றைக்கி ஏதாவது ஒரு இஷ்யூஸில் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்க, ஒரு இஷ்யூஸில் போய் மாட்டி கேரண்டி வாரண்டி கொடுக்கணும்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி இவனை நம்பி போடலாமா இல்லை நடுத்துறோன்னு விட்டுருவானா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு கையெழுத்து போடுவது ஜாமீன் போடுறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் விசையாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது ஏதோ ரொம்ப கஷ்டமாக மனநிலை சொல்ல சரியில்லைன்னு வச்சுக்கங்களேன். பேச கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு கோயிலையோ வீட்லையோ அமைதியாக தியானம் பண்ணிட்டு கோந்துடும். கண்ணை மூடிட்டு கம்முன்னு கோந்துக்கும்.
ரைட்டா? மனசு அளவாஞ்சா கூட ஒரு 5 நிமிஷத்தில் சரியாயிருன்னு வச்சுங்களேன். மன அழுத்தத்தை குறைக்க இது ஒரு ஈஸியான வழிங்க. அதே சமயத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துவது. சொல்லும் கோபம் வந்துடும். தப்பே பண்ணாதவங்களை சொன்னால் கோபம் தான் வரும். ஆனால் அந்த கோபம் அப்படி இல்லை, மற்றவங்க அப்படி இல்லை. அதனால் கோபத்தை குறைப்பது உங்களுக்கு பெரிய நன்மையை செய்யுங்க ரிஷபராசி நேயர்களே. அதே சமயத்தில் உங்களை கேரியர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சாதகமான பதில் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். முருகன் அருளால் நல்லது நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க, கவலைப்படாதீங்க. வணிகம் மற்றும் இந்த பிஸ்னஸ் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல நாள். ரைட்டுங்களா? உங்களை நம்பியே நீங்கள் இறங்கலாம், அடுத்து நம்பவே வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல நாள். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நம்ம இந்த ரிஷபராசி நேயர்களுக்கும் சற்று பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஒர்க்லோடு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி உங்கள் பார்ட்னர்கிட்ட தொழில் பண்ணுறீங்க, அவங்ககிட்ட இல்லை கொஞ்சம் ஓப்பன் டு டாக், வெளிப்படையாக பேசுவதன் மூலம் பல சிக்கல்களை ஈஸியாக தவிர்த்துக்கலாம். ரைட்டுங்களா? மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சீராக இருக்குது. காசு பணத்துக்கு சோத்துக்கே பஞ்சம் இல்லைங்கிற காசு பணம் மட்டும் குறைஞ்சா போயிரு, கவலைப்படாதீங்க. எதிர்பாராத பெரிய செலவுகள் பெருசாக இருக்காது, கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கல. முதலீடுகள் பண்ணுறப்போ ஒரு ஐடியா கிடைக்குங்க, அதன் மூலம் சின்ன சின்ன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமோகமாக இருக்குது. பண பரிவர்த்தனை பண்ணுறீங்களே, கொடுக்கல் வாங்கல், அதில் எல்லாமே ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களை மட்டுமே நீங்கள் நம்பணும். எல்லாத்தையும் நம்பினீங்கன்னா பணத்தை எஸ்கேப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. கொஞ்சம் நம்பிக்கையான ஆள்களை கூட வச்சுக்கோங்க. எப்போ 4 பேர் இருப்பீங்க, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. குடும்பம் மற்றும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்ப சூழல் மிக அமைதியாக இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லைங்க. பெற்றோர்களின் ஆலோசனை கூட உங்களுக்கு பயனுள்ள பல வழியை காட்டும், கேட்டு பாருங்கள். சகோதர சகோதரிகளின் ஆதரவும் அமோகமாக இருக்குதுங்க. அவர்களின் தேவைக்காக சிறு தொகையை செலவிடக்கூட ஒரு டைம் இருக்குது, தைரியமாக பண்ணலாங்க. நண்பர்களுடன் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட், 1000 மணினாலும் நண்பனும் சேர்ந்தா தான் புது உலகத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கேளிக்கை நிகழ்வுகளில் கொஞ்சம் கலந்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் சனிக்கிழமை இருக்குதுங்க. நிதானமாக கலந்துக்கோங்க, உஷாராக கலந்துக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு வீட்டமணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் மனசார புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுவீங்க. புதுசாக கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகி 40-50 வருஷம் ஆனாலும் சரி, ஓகே, நம்ம அம்மனி தான், அவளை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துக்கு ஆளே கிடையாது அப்படின்னு நம்பிக்கை அவங்க மேலே ஒரு இன்னைக்கு பிறக்கும், அதீத நம்பிக்கை பிறக்கும். அப்பேற்பட்ட உங்கள் வீட்டு அம்மனினால் சின்ன விஷயங்களுக்காக கூட சில சண்டைகள் வரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் தேடுவீங்க. எதுக்கு அம்மனி சண்டை போடுற, நீ சண்டை போட்டாவே எனக்கு உலகம் இருண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டயலாக்லாம் பேசி அந்த சண்டைகளை தவிர்ப்பதன் மூலம் அன்பு அந்யோன்யத்தை அதிகரிக்கத்தான் நீங்கள் விரும்புவீங்க. அப்பேற்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு கடினமான நேரத்தில் உங்கள் அம்மனியினுடைய ஆதரவு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும், அதையும் உணர்ந்துக்குவீங்க. அப்பேற்பட்ட உணர்வுகளோட இந்த நாளை அமைதியாக கடந்து போகிறது உங்களுக்கு சூப்பரான நாளாக கொண்டு போகும். ஓகேங்களா? பாராட்டி சீராட்டி இல்லாட்டி பரவாயில்ல, சண்டை வராமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு வச்சுங்களேன். அதே சமயத்தில் ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் பொறுமை இந்த காதலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசியம். பொறுமை இல்லைன்னா அப்புறம் அவங்க வேறு ரூட்டில் போயிடுவாங்க. செத்தம் போயா அப்படின்னு போயிடுவாங்க. அப்புறம் செத்தம் போயிட்டு அவங்க போயிடுவாங்க, நாம எங்கே போகிறது? அதனால் பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம். உணர்ச்சி பூர்வமாக முடிவுகளை தவிர்த்து ஐயோ அம்மனி நான் அதை மீனிங் சொல்லலை கோச்சுக்காது அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணினாலும் கொஞ்சம் நிதானமாக பேசிக்கோங்க, அதுதான் நமக்கு சேஃப்டின்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு கல்வி பசங்க பிள்ளைகளை படிக்கிறப்போ உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அவங்களுக்கு ஒரு வலுப்பெறக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் கடினமாக படிக்கணுங்க. இன்றைக்கி டைவர்ஷன் ஆயிடக்கூடாதுங்க, பசங்க பிள்ளைங்களா நல்லா படிக்கணுங்க. அதே சமயம் கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நடக்குங்க. சின்ன சின்ன தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு சாதகமான சூழல் உருவாகக்கூடிய காலகட்டம் இந்த கிருத்திகைக்கு இந்த சனிக்கிழமையில் அமோகமாக இருக்குது. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாள் அன்றைக்கி மாற்றி கொடுக்குங்க. ஜாலியாக ஒரு ரிலாக்ஸ்க்காக வெளியே போயிட்டு வந்தால் கூட மனசுக்கு அமைதி கிடைக்குன்னு வச்சுங்களேன். மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் மனக்கவலைகள் அங்கே வந்தால் கூட அது நீங்கி புத்துணர்ச்சி வரக்கூடிய ஒரு சூப்பரான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா 6ங்க. கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ரெண்டுமே சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனசார வழிபடணும். மகாலட்சுமி தாயாரை மனசார வழிபட நிதி நிலைமையில் இருந்தது சின்ன சின்ன சுணக்கங்கள் ஏற்ற இறக்கங்கள் படிப்படியாக குறைஞ்சு நல்ல ஒரு சுமூத்தான சூழ்நிலை உருவாகுங்க. குடும்பத்தில் அமைதியும் செல்வ செழிப்பும் உண்டாகுங்க. கண்டிப்பாக கூட இருந்து வழி பண்ணுவாங்க. எடுத்த காரியங்களில் எடுத்தோடனே வெற்றி கிடைக்கணும்னா மகாலட்சுமியை மனசார வணங்க. அம்மா தாயே நீ தான் காப்பாற்றணும், சரணாகதி அடைவது நல்லதுங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு என்னதான் 1000 பிரச்சனை வந்தால் கூட மகாலட்சுமி தாயாரை வணங்கினதுக்கப்புறம் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் பணத்தை நிர்வகிப்பதில் ஒரு வல்லமை மிக்க ஒரு மனுஷனாக நம்ம இருக்கிறோம். அதனாலேயே உங்களுக்கு காசு ராஜா அப்படின்னு ஒரு புதுசாக தமிழ் அவார்டை கொடுக்கலாம். அந்த காசு ராஜாவுக்கு உண்டான அம்மனி கூடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த சூழல் வந்தாலும் சரி என்னால் அமைதி கட்டக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கமுக்கமாக இருப்பீங்க, கொஞ்சம் கூட கொண்டு வைங்க. அதனாலேயே உங்களுக்கு நிதான அரசி பொறுமையாக இருப்பீங்களே, அதுக்காக நிதான அரசி அப்படிங்கிற ஒரு தமிழ் அவார்டை கொடுத்துட்டு நல்லது உழைக்கட்டும் ரிஷபராசி நேயர்களே. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷமா இருங்க.
மிதுனராசி என்பவர்களே, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் காணும் அருமையான நாளுங்குது. சனிக்கிழமையில் உற்சாகத்துடன் காணக்கூடிய ஒரு மிதுனராசி நேயர்களுக்கு பயணங்கள் வருங்க. அந்த பயணங்களால் ஆதாயம் கிடைக்குங்க. வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல செய்தி வரக்கூடிய அமோகமான காலகட்டம் ஜம்முன்னு இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனுசரித்து நடந்துக்குவீங்க. அவங்களை பாராட்டு கூட நல்லா கிடைக்கும். பேச்சில் ஒரு இனிமை, ஓகே, ஒரு ஸ்வீட்னஸ், ரைட்டுங்களா? அந்த தீபாவளிக்கு சாப்பிட்ற லட்டை விட உங்கள் பேச்சில் இன்றைக்கி இனிமை அமோகமாக இருக்குங்க. அப்பேற்பட்ட தன்மையில் உங்கள் கருத்துக்கள் மற்றவர்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். சொன்ன டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்பேற்பட்ட தன்மையில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட வந்து நீங்கள் கூடிய காலகட்டத்தில் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்ட கேட்டதில் சாப்பிடப்படாது. என்ன உடம்பு ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிட்டு இருங்க. பூர்வீக சொத்து சம்மந்தமான வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்தால், அது இந்த சனிக்கிழமை லீவாக இருந்தால் கூட சாதகமான தீர்ப்பு ஃபியூச்சரில் வரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கே பிள்ளையார் சொல்லி ஓட்டான்னு வச்சுக்கலாம். அப்புறப்பட்ட உங்களுக்கு அடுத்தவங்களை நம்பி 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 ஏமாந்து போனது போதுங்க. எதுக்காக அடுத்தவங்க நம்புறீங்க? அதனால் யாரையும் நம்பாமல் உங்கள் முடிவுகளில் நீங்கள் உறுதியாக இருக்கும். முதல்ல அப்படி உறுதியாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி மாலையில் கொஞ்சம் நேரத்தில் இயற்கை சூழலில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. போய் ஒரு இயற்கை காற்று வாங்குறது, சாயந்தரம் ரிலாக்ஸாக வாக்கிங் போகிறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் மனசுக்கு உங்களை அறியாமலேயே புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆடம்பர செலவுகள் பண்ண மாட்டீங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தால் கூட அப்படி ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவிட்டிங்கன்னா காசு போனால் பாக்கெட் ஃபுல்லாக நம்பிடுங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தொழில் மற்றும் வேலையில் புதிய யுத்திகள், புதிய டெக்னிக்ஸை கையாண்டு அது வெற்றி பெறக்கூடிய காலகட்டத்தை உணர்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். ஈஸியாக வேலையை முடிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு திட்டங்கள் கூட கைகூடக்கூடிய அமோகமான காலகட்டம். முதலீடுகளிலிருந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு, அதிலிருந்து கடன் கூட வாங்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து கடன் கூட வாங்கி தொழில், சின்ன தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது, ரைட்டுங்களா? மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த ஊடகத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, மீடியா எல்லாத்துக்குமே நம்ம அருமையான நாள், சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லைங்க. கடன் கொடுத்த பணம் திருப்பி வருமா அப்படின்னா இன்றைக்கி வருவதற்கு வாய்ப்பு அமோகமாக தெரியுதுங்க. அதே சமயத்தில் முதலீடுகளை பற்றி ஒரு பகுந்த ஒரு ஆலோசனை பண்ணுவீங்க. யார்கிட்ட பண்ணலாம், எப்படி பண்ணலாம், பேங்கில் போடலாமா, ப்ரைவேட்டில் போடலாமா அப்படின்னு பல யோசனை பண்ணுவீங்க. ஆனால் திடீர் செலவுகள் வரும். வந்தாலும் சமாளித்து சேமிப்பு உங்களுக்கு காப்பாற்றுன்னு வச்சுக்கலாம். வந்தால் கூட சமாளிச்சிருங்க. கொஞ்சம் சேவிங் எடுத்து செலவு பண்ணுவா, சம்பாரிச்சா போதும் அப்படின்னு தைரியம் வரும்னு வச்சுக்கலாம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினருடன் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப நல்லது. உறவை வலுப்படுத்துன்னு வச்சுக்கங்களேன். உள்ளொன்று வச்சு புறமுன்னு நீங்கள் பேசக்கூடாது. நன்மைக்கு பேசுவீங்க, சொன்னால் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு பேசுவீங்க. ஆனால் அந்த விஷயம் இன்னொருத்த மூலியமாக தெரிஞ்சு நம்ம பையன் நம்மகிட்ட மறைச்சிட்டானே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஓப்பன் டு டாக் இஸ் அ பெட்டர் வே ஃபார் ஃபியூச்சர் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். சகோதர சகோதரிகள் இருக்காங்களே, அவனுடைய உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஒன்றும் கிடையாதுங்க. அவருடைய குறுகிய பயணம், சில பேர் வாமா அப்படியே ஒரு லைட்டாக பிக்னிக் போகிறது, இல்லை ஒரு சின்ன விஷயமா குடும்பத்துடன் சேர்ந்து உங்கள் உள்ளூருக்கு போயிட்டு வர்றது, இப்படிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சந்தோஷம். நண்பர்களுடன் இருந்த சின்ன மனக்கசப்பு நீங்கி வாடா மாப்பிள்ளை விட்றா, 1000 பேசினாலும் நண்பன் நண்பன் தான், நண்பன்னா சும்மாவா அப்படின்னு 2 பேரும் கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாள் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. அம்மணி ஃபியூச்சர் அம்மணியை பொறுத்த வரைக்கும் அன்பின் வெளிப்பாட்டை அவங்ககிட்ட நீங்கள் உணர்ந்துக்குவீங்க, உங்கள்கிட்ட அவங்க உணர்ந்துக்குவாங்க. 2 பேரும் உணர்தல் மூலிமா இந்த அருமையான நாளை கொண்டாட போகிறீங்க. அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும், அவங்க ஒவ்வொரு செய்யக்கூடிய காரியத்துக்கும் நீங்கள் மதிப்பளிப்பீங்க. ஓகே, அதனால் சமையல் வந்து தோசை விட்டு கொண்டு வந்தால் கூட அப்படி பார்த்து வலிக்கிட்டு விழுந்துறாரு அப்படிம்பாங்க. ஐயா பைத்தியம் குடிச்சிச்சா, சமையல் விட்டுருந்து வழக்கமாக வந்துட்டு இது சாப்பாடு நான் தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன், வலிக்கிட்டு விழுந்துடாதீங்கிற என்னை உள்விட்டு பார்க்குறியா அப்படின்னு நக்கலாக கூட பேசுவாங்க. ஐயோ இல்லைம்னே, அப்புறம் நீ இருக்கிற விழுந்துட்டீங்கன்னா அவர் சோறு நானும் ஆக்கி போடணும், அப்புறம் என்ன பண்ணாலும் நான் ஆக்குனாலும் உன்னோட ஒரு அன்பு பரிமாற்றமாக வராது அப்படின்னு அப்படி இப்படின்னு பேசி அப்படியே அந்யோன்யத்தை கொண்டு வந்துடுவீங்க, ரைட்டா? அப்பேற்பட்ட இணக்கமான சூழல் நம்ம அம்மனிக்கு ஐயனுக்கு நடக்க போதும். சில சமயங்களில் 2 பேர் உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வீட்டில் இருக்கிறப்போ வாக்குவாதம் வந்துடும். எனக்கு தெரியுமையா நீ நான் உழுவின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு முடிஞ்சோட சண்டையை ஆரம்பிப்பாங்க. நம்ம அம்மனி ஆகட்டும் ஐயனாகட்டும் கொஞ்சம் 2 பேர் மாற்றி மாற்றி ஆரம்பிக்காமல் கொஞ்சம் கருணையுடன் ஒவ்வொரு விஷயத்தை அணுகுவதால் உங்களுக்கு சிக்கல்கள் தீர்ந்துடும், அன்பு அதிகரிக்கும். அதோட இந்த சின்ன சின்ன சில்மிச சண்டையினால் அரவணைப்பும் அதிகமாகும், அந்நியோனையும் அதிகரிக்கும். அதெல்லாம் அப்படித்தானுங்க, குடும்பம்னு அப்படித்தானே, சந்தோஷமாக இருங்க. அதே சமயத்தில் ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக அதிக நேரம் செலவிடணும்னு நினைப்பாங்க. எங்கே இருக்கிற வேலையில்
இருக்கிற கஷ்டத்தில் உங்களோட எங்கே நேரத்தை செலவு பண்ணுறது அவனையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு புரிய வைங்க. ரைட்டா? இப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய பேச்சை கவனமாக கேட்டு, ஓ நீ அப்படி சொல்ல வரியா, நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அப்படி அவங்க அனுசரித்து போயிட்டீங்கன்னா உறவு பலப்படும். ரைட்டுங்களா? ஃபியூச்சர் ரமணி அமோகமாக உங்களை பாராட்டி சீராட்டி தாளாட்டி இன்றைக்கி நாளை கொண்டு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப படிப்பில் கூடுதல் கவனமாக படிக்கணுங்க. டைவர்ஷன் ஆகிடக்கூடாது. அதுவும் தகவல் தொடர்பு சம்மந்தமாக படிக்கிறவங்க, ஐடி துறையில் இருக்கீங்களா அவங்கள சொல்கிறேன். ஆனால் சிறப்பான பலன் இருக்குது. நினச்ச காரியம் நடக்குங்க. பசங்க பிள்ளைகளா நல்லா இருப்பீங்க, படிக்கலாம், சந்தோஷம் இல்லைங்க. அது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தால் கூட நல்லா கிடைக்குன்னு வச்சுங்களேன். சந்தோஷம், போயிட்டு வாங்க. அதே சமயத்தில் மிருகசிரீசத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பயணங்கள் அலுப்பாக இருந்தால் கூட அந்த அலுப்பை தாண்டி அனுகூலம் கிடைக்குங்க. தைரியமாக போயிட்டு வாங்க. சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிலைமையில் இருக்குது. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் கையை திறந்தால் காசு கிடைக்கும், பணத்தை பாக்கெட்டை நீக்கினா காசு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. இப்பேற்பட்ட மிருகசிரீசம் திருவாதிரை புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் லக்கியஸ்ட் நம்பர் 5ங்க. கலர் பச்சை கலர், கிரீன் கலர். அதே சமயத்தில் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம், எங்கடா காசு எவ்வளோ வருதுன்னு யோசனை பண்ணிட்டு நானும் பார்த்தா இன்னைக்கு பெருமாள் திருப்பதி வெங்கடாச்சலபதி உங்கள் கூடவே இருக்கிறாருங்க. அதனால தான் காசு வந்து பஞ்சமொழின்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட அந்த பெருமாளை நீங்கள் மனசார வழிபட அந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சில் இது வந்து ஒரு தடுமாற்றம் குறையுங்க, தெளிவு பிறக்குங்க, உங்கள் பேச்சில் வல்லமை கூடுங்க, புத்திசாலித்தனம் மேம்படுங்க, சகல காரியங்களும் வெற்றி, பணத்துடன் ஒரு ஆற்றல் கிடைக்கும் பாருங்க, அது பெருமாள் தானும். மறக்காமல் கும்பிடுங்க. அதே சமயத்தில் இந்த ஃபன் அவார்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அறிவு கூர்மையுடன் செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயத்திலும். அதனாலேயே உங்களுக்கு அறிவாளி ராஜா அப்படின்னு ஒரு அன்பு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தங்களது பேச்சால் எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமனி கூட்டமாக இருப்பாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு பேச்சின் அரசி அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டுங்களா. சந்தோஷமாக இருங்க. பேச்சின் அரசியும் அறிவாளி ராஜாவும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, நேயர்களே, புனர்வூசம் பூசம் ஆயிலத்தில் இருக்கக்கூடிய அமோகமாக இருக்கக்கூடிய வாங்க பார்க்கலாம். பொதுவாங்க இன்றைக்கி ஒரு நிறைவான நாள். நிறைந்த பௌர்ணமியில் எப்படி நில ஒளி பளிரில் வீசுதோ அதுபோல் ஒரு நிறைவான நாளாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அமையப்போகுது. மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரப்போகுது. மனசிற்கு இதமான செய்திகள் வந்து உங்களை இப்படி குழுகுலுன்னு வச்சுருக்க போகுது. அந்த குழுகுலுப்போட நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. சுப செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்ல உறவினர்கள் நல்ல நண்பருடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக தான் பேசுவீங்க. இருந்தும் நிறுத்தி நிதானமாக இன்னும் கொஞ்சம் கவனமாக பேசுவீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட சமயத்தில் முயற்சிக்குரிய பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்க போகுது? தைரியமாக இருங்க. சின்ன முயற்சிக்கு கூட கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சோர்வின்றி செயல்படும். என்னென்ன அப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு தொடங்கிருக்கக்கூடாது. பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன தொந்தரவு இருக்குது. டயர்ட்னஸ், ஓடி உழைச்சி ரெஸ்ட்டு பண்ணணும்ப்பா அப்படின்னு. ஆனால் ரெஸ்ட் எடுக்க மனசு விடாது. ஓடுற என்ன கொஞ்சம் அப்படின்னு துரத்தி விடும். ஆனால் அதனால் நீங்கள் நீர்ச்சத்து குறைபாடு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகுங்க. ஓடுறீங்களே, உழைப்புக்காக ஓடுறீங்களே, அதனாலேயே கொஞ்சம் ஜூஸு நல்ல ஒரு நீர் ஆகாரம் கலந்த அது மாதிரி சாப்பிடக்கூடிய உடம்புக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் அப்படி போகிற போக்கில் ஆன்மீக தளத்துக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். போயிட்டு வாங்க. குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. இன்றைக்கி பிறரின் தனிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் மூக்க நுழைக்காதுங்க. அவங்களாவது சொன்னால் கூட என் பர்சனல் மட்டும் வேண்டாம்ப்பா, நானே 1000 பிரச்சனைகள் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆகுது நல்லதுங்க. உங்களில் வேலைகள் அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு மிகவும் பிடிச்சமான உணவு எது இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிட விரும்புவீங்க. தைரியமாக சாப்பிடுங்க. மனதிற்கு கூட அது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி முக்கியமான பொருட்கள் ஏதாவது வீட்டில் இருக்குது நீங்கள் பர்சனலாக பாதுகாத்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குண்டான வாய்ப்பும் நீங்கள் ஏமாந்து போய்வீங்க. அவ்வளோதானே, வேறு ஒன்றும் தப்பாக சொல்லிங்கன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு கேரியர் பிஸ்னஸ் ஜாபை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக பெரிய முதலீடு ஏதாச்சும் இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லதுங்க. நல்ல நிதானத்துடன் செயல்படணும். எமோஷனலில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. வேலையில் உங்களுக்கு உண்டான உழைப்பிற்கான அங்கீகாரம் இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஓகே, இந்த உழைப்பை உறிஞ்சிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல பேர். இருந்தாலும் அதுக்கு ஒரு காலம் வருங்க. பொறுமை காப்பது ரொம்ப நல்லதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் மற்றவங்களால தான் ஏற்படும். அந்த குழப்பத்துக்கு உங்களை காரணம் காட்டணும்னா கூட நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லைங்க சார் அப்படின்னு புரிய வச்சுருவீங்க. சாமர்த்தியசாலி தான் நீங்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு வணிகத்தில் சின்ன சின்ன கடன்கள், அதுவும் பழைய கடன்கள் இருந்தால் அது வசூலிப்பதற்கான முயற்சிகள் இன்றைக்கி வெற்றி வரும். வாங்கிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதே மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து சேருவதில் கொஞ்சம் எதிர்பார்த்த டைம் இருக்காது. 10 மணிக்கு வரணும்னா சாயந்தரம் 6 மணிக்கு வர மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடிய இழுவரியாக இருக்குதுங்க.
சில செலவுகள் கூட வரவோட அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. திடீர் செலவுகளை சமாளிக்க வேண்டியக்கூடிய சூழலை பல பேர்த்துக்கு வருங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக சேவிங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள், தெரியாத நபர்கள், கேரண்டி வாரண்டி கொடுக்க முடியாத நபர்கிட்ட நீங்கள் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறப்பங்க இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம், அம்மாவின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சின்ன சின்ன இடர்பாடு வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் அதிக நேரம் அவங்களுக்காக வந்து அம்மா ஏம்மா என்னம்மா நல்லா இருக்கா, மாத்திரை சாப்பிட்றியா, கைகள் வலிக்குதா, பல் வலிக்குதா அப்படின்னு மாதிரி அவங்களை சொல்கிறதெல்லாம் ஆமாம் கேட்டுக்கிட்டு அது உண்டான டாக்டர் ஒரு ரெமெடி கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கல. சகோதர சகோதரிகளிடம் இருந்து அவங்க ரொம்ப அன்புடன் இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நேசமாக இருப்பாங்க. எப்படி உங்கள் பசங்க உலகில் வளர்த்துறீங்களோ அதே போல் உங்கள் தங்கச்சி அக்காவுடன் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. நெருங்கிய நண்பர்கள், அவங்கள்ட்டையும் உங்கள் நல்ல ஒரு உதவி கேட்பீங்க, அவங்களும் சின்ன சின்ன உதவி செய்வாங்க, மனசார பேசுவீங்க, ரிலாக்ஸாக. ஓகே, கொஞ்சம் நல்ல மூடில் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும். யாருங்க, நண்பர் நண்பி, நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு அம்மனியில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நேற்றை விட. அந்த உணர்ச்சி பூர்வமான பிணைப்பில் கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையாக சொல்லுவீங்க. ஏன் நீ என்ன டல்லாக இருக்கிற, நீ சோர்ந்து போனால் இந்த உலகமே சோர்ந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நல்லா அப்படி மாதிரி டைலாக்லாம் பேசுவீங்க. அப்போ ஏற்பட்ட வெளியே சொல்கிறீங்களோ இல்லையோ மனசுக்குள்ளே அந்த குதூகல எண்ணம் இருக்குது ஒரு மனைவி மேலே. அப்போ அதுதான் பிணைப்பு. அந்த பிணைப்புனால உங்களுக்கு சில சமயங்கள் அவங்க என்னைய அப்போ தலைவலி காய்ச்சல் எடுத்துக்கிற கொஞ்சிட்டு கொந்துக்கிற அப்படின்னு கோவப்படுவாங்க அவங்க. ஐயோ கொஞ்சம் இல்லாமனே உண்மையை தான் சொல்கிறேன், உனக்கு தலைவலினா எனக்கு அப்படின்னு மாதிரி கொஞ்சம் தலைவலி தைலம் போட்டா, இல்லை காப்பி டீ போட்டு தட்டா, இல்லை பேக்கரியில் போய் வாங்கி தட்டா, இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா, இப்படி ஏதோ ஒன்று பேசி அவன் உடியா நீ பேசாமல் முடியா கொஞ்சம் நேரம், நீ பேசுகிறாமே டென்ஷன் ஆகுதியா அப்படின்னு கொஞ்சம் நம்ம மேலே கொஞ்சம் கோபதாபத்தில் இருப்பாங்க. அது என்ன கோபதாபம் டக்குன்னு தெரியாட்டி கூட அப்படியே கூல் டவுன் பண்ணுறதுக்கு வழி பாருங்க. அந்த ஒரு அன்பு கோபம், அந்த அன்பு கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒரு பாசத்தால் ஒரு அரவணைப்பால் வெல்ல முடியும். இல்லத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. அன்பு கோபம் உங்கள்கிட்ட வராமல் ஆறுகிட்டு வர. அதனால் சந்தோஷமாக இருக்கலாங்க. அதே சமயத்தில் ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிக உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் பேசுவது நல்லது. இல்லைன்னா எமோஷனில் பிரச்சனைகள் பெருசாகி போயிருங்க. உங்களின் காதலுக்கு குடும்பத்தின் ஆதரவு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பேசலாம் ஓப்பன், பரவாயில்ல நீ நல்ல வேலைக்கு போகிற, அந்த பிள்ளை நல்லா தான் இருக்கிறா பார்க்குறக்கு, அதே சமயம் நல்ல வேலைக்கு போகிறா, பொறுப்பான உள்ளே தெரியுறா, அதனால் அவங்க ஊரில் பேச சொல்லுப்பா அப்படின்னு உங்கள் வீட்டில் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பேசி பாருங்கள். இந்த ராசியில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகள்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்லா இருக்குது. மனசை ஒருமுகப்படுத்தி பொறுமையாக படிப்பாங்க. படிக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பெருமூச்சு. இந்த சண்டை சச்சரவு சொல்ல குடும்பத்தில் அம்மனியோட இந்த ஐக்கியமாக நீங்கள் தான் சண்டை சச்சரவு வந்தால் கூட ஐக்கியமாயிருவீங்க. புனர்வசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும், போச்சு நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையிலையும் வேலையிலும் உங்கள் தொழில் இருந்தால் கூட பிரச்சனைகள் நீங்கி இன்றைக்கி சுமூத்தான நாளாக மாற்றிடுவீங்க. ஓகே, அம்மனியோட நீங்களும் கொஞ்சம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் நீண்ட டிஸ்கஷனில் இருப்பீங்க. நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க. ஆயுளத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனம் நிதானம் எல்லாத்திட்டையும் வேணும். ரைட்டுங்களா? வியாபாரம் தொழில் நல்லா இருந்தால் கூட, வேலையில் நிம்மதி இருந்தால் கூட அம்மனிக்கிட்ட கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கும். ரைட்டுங்களா? அந்த சின்ன சின்ன தலைவலி காய்ச்சல் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தான் பேச்சு அதிகமாக வரும். ஆயிலியம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பருங்க. இன்றைக்கி கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், சமாதான புறாங்க ஒயிட் கலர். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். அதனாலேயே சிவனுக்கும் பார்வதி அடிக்கடி சண்டை வரும்ல, அந்த ஒரு செல்ல கோபம் உங்கள் வீட்லேயே இருக்குது. அப்பேற்பட்ட நீங்கள் சிவனை மனசார வணங்க பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியும் தைரியமும் கிடைக்குங்க. நிதி ரீதியான பல பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் நெருக்கடிகள் குறையக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட ஸ்திரத்தன்மை வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக கிடைக்குன்னு வச்சுங்களேன். ஸோ சிவனை மறந்துடாதீங்க. சிவனை மறந்துட்டா வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படணுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஃபன் அவார்டு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தா இன்றைக்கி என்ன பண்ணாலும் சரி அம்மனையும் விட்டு தர மாட்டீங்க. பாச நேசத்துக்கு பஞ்சமில்லாத அக்கறை காட்டக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் திகழங்காட்டி உங்களுக்கு பாசராஜா அப்படின்னு ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட அந்த பாசத்தில் அம்மனி வழிகொண்டு விழுந்துருவான்னு பார்த்துக்குங்க. அந்தளவுக்கு பாசமான ராஜாவாக இருப்பீங்க இன்றைக்கி, கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் அம்மனிகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் கோபதாபம் வந்தால் கூட உங்களை விட்டு தர மாட்டாங்க, குடும்பத்தையும் விட்டு தர மாட்டாங்க. இல்லத்தையும் உள்ளத்தையும் ஆளக்கூடிய ஒரு மகாராணியாக இருக்குங்காட்டி அவங்களுக்கு குடும்ப அரசி அப்படின்னு ஒரு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு சந்தோஷமாக இருங்க. ரைட்டுங்களா? மகிழ்ச்சியாக இருங்க. நல்லவை வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வாங்க சிம்மராசி நேயர்களே, சிங்க குட்டிகளா, மகம் பூரம் உத்திரம் உங்களை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி ஒரு உற்சாகமான நாள், உத்வேகமான நாள். உங்களை பார்த்தாவே ஒரு தேஜஸ் மினுக்குன்னு மிளற போகுது. அப்பேற்பட்ட நாளில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூட போகுதுங்க.
சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தால் கூட உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரப்போதுங்க. பலரின் பாராட்டுகள் கூட கிடைக்கும். மனசார பாராட்டி கூட வாய் வார்த்தைக்குனாலும் 2 பேர் சூப்பருங்க அப்படின்னு பாராட்டிட்டு வருவோம். உங்கள் மேலே பொறாம பல பேர் போடுவாங்க. நம்மளை போல தான் இருக்கிற, நம்மளோட புத்தி கம்மியாக தான் இருக்குது, எப்படி ஜெயிக்கிற அப்படின்னு பல பேர் மனசுக்குள்ளேயே வெந்து பொறாம போடுவாங்க. அதை பற்றி நமக்கு என்ன கவலை? என்ன சிம்மராசினர்களே, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். தலைமை பண்பு உங்கள்கிட்ட அதிகரிக்குங்க. உங்கள் யோசனைகள் பல பேர் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவே பல பேருக்கு வைத்தறிச்சல் காரணமாகவும் இருக்கும். முக்கிய பிரமுகர்கள், முக்கிய நபர்களை சந்திப்பதன் மூலம் பல நன்மை பிறக்கக்கூடிய சில ஆலோசனை அவங்க கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு வாழ்க்கை சிந்தனை மேம்படுங்க. அது எல்லாத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை, தொழில், வியாபாரத்துலேயும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அனாவசியமான சண்டை நீங்கள் போடாதுங்க. அவங்க சண்டைக்கு வந்தால் கூட, தம்பி உங்களோட சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு வேறு வேலைக்கு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுது. உங்களின் கோபத்தை கட்டுப்படுத்தாமல் தூண்டி விடுவாங்க. அதனால் 2 தேவையில்லாமல் சண்டையை பூட்டி விட்டு எனக்கு அப்பவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கைகொட்டி சிரிப்பாங்க. அதனால் நம்ம கோபத்தாபத்தை குறைச்சிக்கிட்டு இந்த நாள் சனிக்கிழமை கமுக்கமாக இருக்கிறது நல்ல நாள் அப்படின்னு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உடல் நலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓசில் கிடைக்கிறது கண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றாதீங்க, சிக்கலாகி போயிருங்க. அதனால் சரியான நேரத்துக்கு நம்ம என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிட்டு எஸ்கேப் ஆகிறது இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் முக்கியமான ஜாப் ஏதாவது இருக்குது, முக்கியமான பொறுப்பு இருந்துன்னா தயவு செய்து அடுத்து கொண்டு ஒப்படைச்சிடாதீங்க. இதுதான் ஜான்சனை கவுத்துட்டு போயிடுவாங்க. ஏதாவது இல்லாத ஏழைகளுக்கு, படிக்க முடியாத பசங்க பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு அன்னதானம் பண்ணுறது, ஒரு சின்ன புக்கு, நோட்டு புக் வாங்கி தரது எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் செல்வச் செழிப்பை, மன வலிமையை இன்றைக்கி கூட்டக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நல்ல ரெமெடின்னு சொல்லலான்னு வச்சுக்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களை விமர்சிப்பவர்களை நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் புறம் தள்ளிவிட்டு உங்கள் வேலையை உண்டு உங்கள் வெட்டி உண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, கவனம் செலுத்துனீங்கன்னா அமோகமாக கொண்டு போயிடலாங்க. உங்கள் கேரியர், பிஸ்னஸ், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். அதிகார பதவி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கூட பல விதத்துக்கு கைகூடக்கூடிய அமோகமான காலகட்டத்தில் கூட்டாளிகளின் முழு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அரசு துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களாகட்டும் அல்லது அவங்கள சப்போர்ட்டிங் கான்ட்ராக்டர் இது மாதிரி இருந்தீங்கன்னா சிறப்பான நாள். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைங்க. நிலுவையில் இருந்த பல காரியங்கள், பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே நிறைவேறன்னு வச்சுங்களேன். இன்னும் ஒரி பண்ண வேண்டியதில்லைங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வது குறித்து நீங்கள் பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்குது. இப்படிப்பட்ட உங்களுக்கு பணவரவு மட்டும் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அதுவும் சிறப்பாக இருக்குது. எதிர்பாராத வகையில் கூட பல ஆதாயம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை அடைப்பதற்குண்டான முயற்சி செய்வீங்க, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. வெற்றி என்பது நிச்சயம் வச்சுக்கோங்களேன். பணத்தை சேமிக்கும் பல வழி உங்களுக்கு தோணும், சந்தோஷமாக இருக்கலாம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். மனசார பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அவர்களின் மூலம் நல்ல வழிகாட்டுதலை பெறக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய பல வழியும் நீங்கள் உணரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. சகோதரருடன் கொஞ்சம் இணக்கமான சூழல் காணப்படும். அவர்களின் உதவி கூட கிடைக்கும். அண்ணன் தம்பியில் அந்யோன்யமாக இருப்பீங்க, கொல்லப்படாதீங்க. நண்பர்கள், உற்ற உறவுகள், நெருக்கமான உறவுகள் இருக்காங்களே, அவங்க கூட உங்கள் வெற்றியில் பங்கு கொண்டு உங்களை பாராட்டுவாங்க. ட்ரீட் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க 3 பேர். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்குது. இதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம அம்னியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எண்ணங்கள் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு மதிப்பாக நடந்துக்குவோம். நீங்கள் 2 பேரும் திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் வாங்க 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 உட்காரு வா அப்படின்ட்டு இருக்கிற தீபாவளி பலகாரம், மிச்சர், முறுக்கு, காப்பியெல்லாம் கொடுத்து அப்படிம்பா. உடனே அவங்க 2 பேரும் கூட வந்தவங்கள, டேய் நீ கொடுத்து வச்ச மகராசனா உங்கள் அம்மனையே, அடாடாடா என்ன கவனிப்பு, எங்கள் வீட்டுக்காரி இருக்காளே போனாவே பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நிலைமை நினச்சிட்டு உங்களை பாராட்டு பேச முடியாத ஒரு மதிப்பு மரியாதையை நடக்கக்கூடிய ஒரு அம்மனையை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்புறப்பட்ட அம்மனையை பாராட்டிட்டு உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. சூப்பரான ஒரு குடும்பமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் முக்கிய முடிவுகளில் மனைவியின் கருத்தை கேட்டு, அம்மனியின் கருத்தை கேட்டு நீங்கள் செயல்படுவது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும்னு வச்சுங்களேன். என்ன முன்னாலும் வீட்டுக்கார நான் சொன்னால் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வளரும். அவங்களுடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் நம்ம ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடிக்குதுங்க. எங்கன்னா ஈகோவில் நீ பெருசா நான் பெருசா, நான் சொன்னதை கேட்க மாட்டியா, நீ இதை படி கிங்கா அப்படின்னு கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இடிக்குங்காட்டி கொஞ்சம் நெருக்கம் தள்ளி போயிடும். அந்த ஈகோ பிரச்சனையிலேருந்து தள்ளிட்டிங்கன்னா நெருக்கம் அந்நியோன்யம் கைகூடும். அதனால் மனம் விட்டு பேசி ஐயோ சாரி அம்மனி தெரியாமல் சொல்லிட்டுனா அம்மனி அப்படின்னு சரண்டர் ஆயிடும். சரண்டர் ஆகிட்டிங்கன்னா உங்கள் சமாதானமாக போயிட்டிங்கன்னா சூப்பராக கொண்டு போயிடலாங்க அம்மனிக்கிட்ட. அப்பேற்பட்ட உங்களுக்கு குழந்தை குட்டிலாம் படிப்பானா கேட்டால் அருமையாக படிப்பான். போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை செஸ் காம்படிஷனாக போனீங்கன்னா ஜெயிக்கிற கூட்டான வாய்ப்பும் அமோகமாக தெரியும். விளையாட்டு மற்றும் மெயின் துறையில் எல்லாம் சிறப்பாக வழங்குவாங்க. படிப்பும் ஓகே தானே, தப்பு இல்லைங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு நல்லாவே இருக்குது இன்றைக்கி. ஓகே, அதுவும் சமூகத்தில் அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி
ஒரு சொகுசான வாழ்க்கையப்பா எந்த நாளைக்கு கஷ்டப்படுறது அப்படின்னு சொகுசான வாழ்க்கையுடன் கூடிய சின்ன சின்ன வசதிகள் கூட உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்டு வந்து வாடா பைக்கில் போகலாம் அப்படின்னு சும்மா காத்தாட குளிர அப்படியே பைக்கில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறப்பட்ட சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் கிடைக்கும். இன்றைக்கி உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய லாபம் பிறக்கக்கூடிய அமோகமான நாளில் லக்கி நம்பர் 1ங்க. சூப்பராக இருக்குதுல்ல. அந்த லக்கி நம்பரில் உங்கள் கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், ரைட்டுங்களா? அதே மாதிரி ஆரஞ்சு கலரோட நீங்கள் இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா லார்ட் ஆஃப் ப்ரே அப்படின்னு பார்க்குறப்ப சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே அப்படி பண்ண உங்களுக்கு மனசில் இருந்த பயம் நீங்கும், ஒரு தன்னம்பிக்கை பளிர்னு வெளிப்படும். உத்தியோகத்தில் இருந்து ஒரு நல்ல பதவி ஒன்று உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் உயர்வான அந்தஸ்தும் அந்த சூரிய பகவான் போல் உங்களுக்கு உலகத்துக்கே ஒரே சூரியன் தானே, அதுபோல் நீங்கள் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். இப்பேற்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ஃபன் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பீரமான, ஒரு தைரியமான, ஒரு உறுதிமிக்க ஆளுமை கொண்ட ஆளாக இருக்குங்காட்டி உங்களுக்கு சிங்க குட்டி இல்லைங்க, அதனால் சிங்கராஜா அப்படின்னு ஒரு அன்பு பரிசை கொடுத்துட்டு நம்ம அம்மனிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சளைச்சவங்களா விடமாட்டாங்க. அவங்களும் தைரியத்துடன் முடிவெடுக்கக்கூடிய பல விஷயங்களை தைரியமாக பண்ணுவாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு தைரிய குயின் அப்படின்னு ஒரு ஃபன்னாவோட கொடுத்துட்டு போயிட்டு விட்டுங்களா. சந்தோஷமாக இருங்க. நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். வாங்க முருகா கன்னிராசி நேயர்களே, உத்திரம் அஸ்தம் சித்திரை 3 பேர் அதில் இருக்கீங்களே, சற்று பொறுமையுடன் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த சனிக்கிழமை உங்களுக்கு இருக்குது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது கன்னிராசி நேயர்களுக்கு சேஃப்டி. தவறான நபர்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியாட்டி கூட கண்டுபிடிச்சி அவர்களுடன் பழகாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது, ரைட்டுங்களா? வெளியில் பார்த்தா புறத்தோற்றம்னு ஒன்று இருக்குது, அகத்தோற்றம்னு ஒன்று இருக்குது. அகத்தோற்றத்தை நீங்கள் அகத்து ஆராய்ஞ்சு நீங்கள் பழகிறது ரொம்ப நல்லது. ஓகே, வீண் பழிகள் உங்கள் மேலே போட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்களால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் நீங்கள் குறைஞ்சிடும். நான் அதை பற்றி கவலைப்படாது. 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருக்க தானே செய்யும். வாழ்க்கை போல் மைனஸே ஆயிடாதில்ல. நிதிச்சுமை கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நல்ல நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் சத்தான உணவாக சாப்பிட்டு உடம்பை தேர்த்திக்கோங்க. வேலை விஷயமாக சில பேர் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அதனால் கொஞ்சம் அனுகூலமாக தான் இருக்குது. ஓகே, அதுலேயும் தெரியாத நண்பர்களுடன் பழகி சிக்கலை மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி அதிகமாக யார்கிட்டையும் பேசாதீங்க. காரியத்துக்காக பேசுங்க. தேவையில்லாத பேச்சை குறைப்பது, பேசுவதை தவிர்த்து அமைதியாக உங்களின் வேலையில் கவனம் செலுத்துறீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. கன்னிராசி நேயர்களே, பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ரகசியங்கள் பர்சனல் மேட்டரில் இருக்குல்ல, யாரையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எக்ஸப்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், வெரி பர்டிகுலர் இன் ஒய்ஃப் இன் ஃபியூச்சர் ஒய்ஃப். அவங்கள தவிர வாயை திறந்துடாதீங்க. நண்பனாக இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேவையற்ற விவாதங்கள் குடும்பத்தில் நடந்தால் கூட சரி ஏதோ தங்கச்சி பற்றி அக்கா பற்றி பேசுகிறேன் நாம அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருப்பது நல்லது. அதை மூக்க நுழைச்சிங்கன்னா உன் கருத்து எடுபடாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. தேவையில்லாத கஷ்டங்கள். அதே கேரியர், பிஸ்னஸ், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களுடைய துல்லியமான பணித்திறன், பர்ஃபெக்ட்னஸ் பாராட்டப்படக்கூடிய பொறுப்புகள் கூடக்கூடிய தன்மையில் வளர்த்து விடுங்களேன். அவனோட வேலையை கொடுத்தா பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுருவான்டா, நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டி கூட கேரண்டி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்ட்னஸுக்கு சூப்பரான ஒரு நாளாக கன்னிராசினர்களுக்கு இருக்குது. உங்கள் பொருள், உங்கள் வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட மறைஞ்சும் லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மையில் 2 பேரும் பக்காவாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவீங்க. மற்றும் உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தொழில் வியாபாரத்தில் அமைப்போம். கொடுத்த கடன் வசூலாகுங்க. வாடிக்கையாளர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதே சேம் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சக ஊழியர்கள் அனுசரித்து போவாங்க. ரைட்டா, கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் நீங்களும் அனுசரித்து போவீங்க. அதனால் உங்களுக்கு பணிச்சுமை பெருசாக பாதிப்பு இருக்காது. குறையக்கூடிய தன்மையில் மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்தியாக இருக்குது. ஒன்றும் பெரிய மைனஸ் ஒன்றும் இல்லைங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்பு இருக்குது, அமோகமாக இருக்குதுங்க. கொடுத்த கடன் வருமானம் திரும்பி வர வாய்ப்பு அமோகமாக தெரியுது. நிதி நிலைமை சீராக தான் இருக்குது. புதிய முதலீடுகள் ஏதாவது பண்ணணுமா கொஞ்சம் கவனத்துடன் செய்வது ரொம்ப அவசியம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவரிடம் வாக்குவாதங்கள் தவிர்க்கணும். சின்ன சின்ன இஷ்யூக்களை சண்டை போட்டுருக்கக்கூடாது. எனக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு அப்படி சண்டை போடக்கூடாது. அது உங்கள் தாய் மாமன் அல்லது மாமன் மாமி வகையில், மாமியார் வகையில்னு சொல்கிறேன். இது வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட குடும்பத்தில் எதாவது சரியாயிடும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்ல நண்பர்களுடன் இருந்து வந்த இணக்கம் நல்லா அதிகரிக்க போது. மனக்கசப்பு இருந்தால் அவனுக்கு எனக்கு சண்டை தெரியுமா அப்படின்னு இருந்தால் கூட அந்த சண்டை நீங்கி மீண்டும் சண்டை வந்தால் நீனாலும் சண்டை போட, ரோட்டு வரலையும் சண்டை போட முடியும். அப்படி இணக்கமாக போயிடுவீங்க. சூப்பரான நாளாக இருக்குதுங்க. நம்ம அம்மனிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உணர்ச்சி வசப்பட குறைத்து கொள்வதால் குடும்பத்தில் நிம்மதி நிலவும். எமோஷனலாக எந்த அம்மனிகிட்ட இது பேசிடக்கூடாது.
கொஞ்சம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்கறையாக நடந்துக்கிற மாதிரி ஒரு நடந்துக்கிட்டாவே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்யோன்யத்தை கூட்டும். ஓகே, பேச்சில் நிதானமாக இருக்கணும் அவங்ககிட்ட. நம்மளையும் அப்படி தான் மாற்றி மாற்றி 2 பேரும் கவனமாக பேசிக்கணும். 2 பேர்த்துக்கிட்டையும் சில சமயங்களில் 2 பேரும் கோபத்தை காட்டிடுவீங்க ரைட்டா. 2 பேரும் சின்ன சின்ன கோபத்தை காட்டி அது வந்து எமோஷனல் பாயிண்டில் கொஞ்சம் முடிவெடுத்து சண்டை பெருசாயிடும். அதே சமயம் அந்த கோபம் வந்து உண்மையில நான் வச்சுருக்க அக்கறைடி கருணை எம்னி அப்படின்னு அந்த அக்கறை கருணையை நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா அப்படி ஒரு முறையில் ஒரு கோபத்தை காட்டினா கூட அன்பு அதிகரிக்கும். ஓகே, அந்த கோபத்துலேயும் ஒரு அன்பு இருக்கும்னு வச்சுக்கங்களேன். செல்ல கடிதல் அப்படிம்பாங்களே அப்படி. அதே சமயத்தில் நிதானத்துடன் செயல்படுவது 2 பேருக்கு சேஃப்டி, அம்மனிக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கும். ஃபியூச்சர் அம்மனை பொறுத்த வரைக்கும் இங்கேயே அப்படின்னு அங்கே மட்டும் அது இதுக்கு மேலே இருக்குது. 2 பேரும் சந்தேகப்பட்டு இருப்பீங்க. என்ன ஃபோன் பேசிட்டே இருக்கிறா, நானும் அரை மணி நேரம் கூப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே சந்தேகம் இருக்குது. சந்தேகமெல்லாம் வந்து தப்பாக போயிட போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சந்தேகத்தில் நீங்கள் அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தாம் தூம்னு எனக்கு தெரியும் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரையா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் அவங்களும் நம்மளை போல் பல சிக்கல் இருக்கிறாங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டிங்கன்னா அந்த லவ் நீங்கள் கொஞ்சம் பாண்டிங் அதிகரிக்குன்னு வச்சுக்கங்களேன். சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பொதுவாக பெண்களும் ஆண்களும் நடந்துக்கணும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகளுக்கு படிப்பதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. தேவையற்ற கவனச்சிதறல்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குன்னு அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. கடின உழைப்பு நல்ல பலன் கொடுக்கும். உத்திரமஸ்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் உஷாராக இருங்க. லேசாக விட்டிங்கன்னா ஜீரண கோளாறு, இந்த தலைவலி, அப்புறம் சோம்பல் அது மாதிரி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் லூஸில் விட்டுறாதீங்க. ஹஸ்தமஸ்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பல வேலைகள் சிம்பிளாக முடியும்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காது. நல்ல பலன் அமோகமாக இருக்குது. கவலைப்படுறீங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் புதிய தொடர்புகள் உங்களை நல்லா ஊக்குவிக்கும். அவங்களுடைய வழியில் நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்குது. லக்கியஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பருங்க. லக்கியஸ்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபட ஒரு ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு பார்த்தா மனக்குழப்பங்கள் நீங்குங்க, தெளிவு பிறக்கும், புத்திசாலித்தனம், பிரைட்னஸ் டக்குன்னு மேம்படக்கூடிய தன்மை உருவாகும், வேலையில் இருந்த தடைகள் நீங்கும், நிதி நிலைமை சீராகும். இத்தனை வேலை நடக்குங்க. விஷ்ணு பகவானை நீங்கள் மனசார வணங்க. முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அது பெருமா கோயில் மாதிரி தான் விஷ்ணு கோயிலுக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃபன் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சாமர்த்தியம் தான் செயல்பட ட்ரை பண்ணுறீங்க. அதனாலேயே உங்களுக்கு சாமர்த்திய கிங் அப்படின்னு நம்ம ஆண்களுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இதை எல்லாவற்றையும் கரெக்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்காக பர்ஃபெக்ட் குயின் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, போயிட்டு வரல, நல்லது ஒழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி என்பவர்களே, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 என்னென்னா ஒரு மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத ஒரு நாளாக இந்த சனிக்கிழமை அமையப்போகுது. உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அருமையான காலகட்டத்தில் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய விதத்தில் உங்கள் பேச்சு சாதுர்த்தியமாக இருக்குது. புதிய திட்டங்கள் இன்றைக்கி வெற்றிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க, வெற்றியும் கிடைக்கும். ஓகே, பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க, அதனாலே வெற்றி நிச்சயம்னு வச்சுக்கல. உங்களுக்கான அங்கீகாரம் சமுதாயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கௌரவம் உயரும், கௌரவத்துக்கு எந்த பஞ்சம் கிடையாது. புதிய நண்பர்கள், உற்ற உறவுகள் கூட உற்ற உறவுகளை விட நல்ல நண்பர்களே உங்களுக்கு இணக்கமாக இன்றைக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட இதில் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட கவலைப்படாதீங்க, உடல் தன்மை மேம்படும். மனதளவில் ஒரு விதமான புத்துணர்ச்சி உங்களை அறியாமையே வரும், கேட்டுங்களா. மற்றபடி எல்லாத்துக்குமே நீங்கள் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. தயங்கி நின்று கண்டிதான் உங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னு நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களின் அழகியலான பேச்சு தன்மை இருக்குல்ல, அது உணர்ச்சி பூர்வமாக பல பேருக்கு புரியும். அப்படிப்பட்ட புரிதல்னால உங்களுக்கு பல விஷயங்கள் நல்லது நடக்க போகுதுங்க. ஏதோ வம்பு வழக்கு ஏதாவது இருக்குதுன்னா, அது கோர்ட்டில் இருக்குது, ஒரு சின்ன பிரச்சனைலாம் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய நாள் இருக்குது. அதனால் வம்புக்கு போனீங்கன்னா வழக்கு வந்துடும், கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கோங்க, அதுவும் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்கள் கேரியர், பிஸ்னஸ், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உத்தியோகத்தில் நல்ல பாராட்டு பெறக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை இருக்குது. பதவி உயர்வு கொடுத்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்காக மற்றவங்க பேசுவாங்க, நல்ல ஒரு சப்போர்ட்டான நாள் தானுங்க. வியாபாரத்தில், தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் எல்லாமே ஒரு அனுகூலம் நாளாக இருக்குங்காட்டி லாபத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. நல்ல ஒரு லாபம் கூட்டாளி மூலிமா ஒரு பார்ட்னர் அதிகமாக சேர்த்து நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பல விதத்தில் ஆதாயம் பெறக்கூடிய பல நிகழ்வுகள் நிகழப்போகுது. உங்களுக்கு எல்லாமே இணக்கமான அணுகுமுறை எல்லாத்திட்டையும் இணக்கங்காட்டி உங்களுக்கு சிக்கல் பெருசாக இருக்காது. சிக்கலே வந்தாலும் சீக்கிரம் தீர்ந்து போயிருன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மணிப்புழக்கம்
பணம் ஃப்ளோ அதை பொறுத்தவரைக்கும் பார்க்குறப்பங்க இன்றைக்கி எதிர்பார்க்கும் இடத்துல இருந்து பணம் ஒன்று கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. புதிய முதலீடுகளில் லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அமோகமாக இருக்குது. சேமிப்பு உயரும், அந்தளவுக்கு தன்மை நல்லா இருக்குதுங்க. வண்டி வாகனம் வாங்குகிறோம், இல்லை வீடு மனம் வாங்கணுங்கிறத பற்றி ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி ஈடறக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான சூழல், ஒரு தென்றல் காற்று வீசினா மனசுக்கு அப்படி ஒரு இனிமையாக இருக்குது. அப்படி இனிமையான சூழல் உங்கள் குடும்பத்தில் நிகழக்கூடிய தன்மை. திடீர்னு எதிர்பாராத ஒரு நண்பர்கள், நல்ல விருந்தினர்கள் டக்குன்னு வந்து உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டு பண்ணுவான். வந்து பார் யார் வந்திருக்கா பார், மாமன் வந்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டு தான் இருப்பார் மாமன். இன்றைக்கி வந்தால் ஸ்பெஷல் இதாக இருக்குது, ஏன்னா தீபாவளி வருது இல்லை, அதுக்காக. அப்படி சகோதரியுடன் நெருக்கம் அதிகரிக்கும், அவருடைய உதவி கூட கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எல்லாத்திட்டையும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதுவும் பல பேர்கிட்ட நீங்கிருங்க. ஒரு ரெண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பயணம், லோக்கலில் ஒரு சின்ன பிக்னிக், சின்ன சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மைண்டில் இருப்பீங்க எல்லோரும். இப்படிலாம் இருக்கிற உங்களுக்கு அம்மனியை பொறுத்த வரைக்கும் உண்மையால சொல்லப்போனால் ஒரு பாசம் மிகுந்த ஒரு காதல் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அது கல்யாணம் ஆகி 5 நாள் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்குங்க. மனைவிக்கு சின்ன பரிசை வாங்கி தரோன்னு நினைப்பீங்க. சின்ன ஒரு 500 ரூபாய்க்கு கூட வாங்கி தரது, சின்ன ஒரு கிஃப்ட் வாங்கி தரது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது, அவங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் செய்ய அவங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக 2 பேருக்கு இணக்கம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? வெளியில் கைகோர்த்து நடக்காட்டி கூட மனசுக்குள்ளே இறுக்கமான ஒரு பாண்டிங் 2 பேருக்குள்ளேயே இருக்குங்க. சின்ன சண்டைகள் வராமல் எந்த ஊர் இருக்குது, சின்ன வந்தாலும் அன்புடன் பேசி சமாதானம் செஞ்சு உங்களுக்குள்ளேயே சமாதானம் ஆக்கிவிங்க. ஓகே, அப்பேற்பட்ட உங்களுக்கு மனசளவில் 2 பேருக்கும் நிம்மதி கிடைக்கும். சூப்பரான நாளாக இருக்குதுங்க. ஃப்யூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதுலேயும் இதில் இந்த லவ்வபிள் மூலியம் இனிமை கிடைக்கும். ஓகே, தனிமையிலே இனிமை காண முடியாட்டி 2 பேர் சேர்ந்து இனிமை காணக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. அவங்களுக்காகவே அதிக நேரம் செலவணும். குறைஞ்சபட்சம் ஃபோன்லினாலும் பேசுவீங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போது எதுக்காகனா திருமண பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா முடிக்கும். ஸோ அந்த உண்மையான அந்த காதல் அடுத்தது திருமண வாழ்க்கைக்கு உண்டான பேச்சு அமோகமாக நடக்கும், சாதகமாக இருக்கும். நம்பி பண்ணலாங்க. கல்வி பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கிடும், கவலைப்படாதீங்க. எல்லாமே சிறந்த மாணவிகள் நல்லா படிப்பாங்க. அது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமோகமான வாய்ப்பு, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குது. ஓகேங்களா? உஷாராக இருப்பீங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சலசலப்புகள், வாழ்க்கையில் இருந்து வந்த சின்ன சங்கடங்கள் எல்லாம் நீங்கி இன்றைக்கி ஒரு சூப்பரான சுமூத்தமான நாளாக கொண்டு வருவீங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்திங்கன்னா இன்றைக்கி வெற்றி காணக்கூடிய அமோகமான நாள், கவலைப்படாமல் இருக்கலாங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமையில் நேற்றை விட நல்ல முன்னேற்றம், பை நிறைய காசு, ஒரு மனசு நிறைய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிறைவான வாழ்க்கை விசாகத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் 6ஆம் நம்பருங்க, கலர் ப்ளூ கலர், ரெண்டுமே சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மனை பிரார்த்தனை பண்ணுறப்போ உங்களுக்கு வேலைகளில் இருந்த தடைகள், மனசில் இருந்த சின்ன சஞ்சலங்கள் ஓகே அந்த அப்படி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி கிடைக்குங்க. உங்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்க துர்க்கை அம்மன் கண்டிப்பாக கூடவே இருப்பாள். இப்பேற்பட்ட உங்களுக்கு ஃபன்னவாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் பேசுகிற பேச்சும் செயல்படக்கூடிய செயலும் எல்லாத்தையும் கவரும், ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கங்காட்டி உங்களுக்கு ஒரு கவர்ச்சி ராஜா அப்படின்னு கொடுக்கலாம். ஃபிசிக்கலாக கவர் பண்ணுறோமோ இல்லையோ, மென்டலாக பல பேர்த்த உங்களுடைய பேச்சினால கவர் பண்ணுவீங்க. அதுக்காகவே அந்த ஃபன் அவார்டுங்க. நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்பு, மகிழ்ச்சி, பாசம், நேசம் இதுக்கெல்லாம் உங்களை விட்டு அன்றைக்கி ஆளே கிடையாது. அதனாலேயே உங்களுக்கு ஒரு லவ்வபிள் குயின் அப்படின்னு ஒரு அன்பு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு முருகா. போயிட்டு வராங்க. வாங்க ஸ்கார்பியோ, விருச்சிகம், விசாகம், மனுஷம், கேட்டை இப்படி இருக்கிற இந்த நட்சத்திரத்தில் சவால்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு உன்னதமான நாள். அதுதான் உங்களுக்கு முக்கியம். மன தைரியத்துடன் செயல்படக்கூடிய நபர்கள் யாருன்னா அது இந்த விருச்சிக ராசி நேயர்கள் தான். அப்புறப்பட்ட தமிழில் இன்றைக்கி சூப்பரான நாளாக அமைதுங்க. உங்களுடைய சில விஷயங்கள் கண்டே பிடிக்க முடியாது. என்னென்னமோ பண்ணுறேன், சஸ்பென்ஸாக பல வேலை பண்ணுறான்னு ஜெயிச்சிடறானப்பா அப்படின்னு உங்கள் மர்மமான அணுகுமுறை இருக்குல்ல, அதை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது காரிய அனுகூலங்களுக்கு சாதகமாக அமைச்சுக்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான நாளாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஸ்கார்பியோவில் சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட, பிரச்சனையை தலை தூக்கினா கூட அவற்றையெல்லாம் சாமர்த்தியமாக நான் பார்த்துக்கிறேன், கூலார் அப்படின்னு கமுக்கமாக அமர்த்திக்குவீங்க. அப்படிப்பட்ட தன்மை, சாமர்த்தியசாலியாக சூப்பராக இருக்கிறீங்க. எல்லாத்திட்டையுமே அவங்க உணர்வுகளுக்கு அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் மதிப்பளித்து ஒரு வாக்குவாதம் தவிர்த்துக்குவீங்க. அதனால் உங்களோட சண்டைக்கும் வர மாட்டாங்க, நீங்கள் சண்டைக்கும் போக மாட்டீங்க. நல்ல பேர் நிச்சயம். டோன்ட் வரிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். டைமுக்கு சாப்பிட மாட்டேங்க, அது ஒரு மைனஸ்ன்னு வச்சுங்களேன். அதனால் அலைச்சல் அதிகரிக்கிறதுங்க. நான் என்ன பண்ணுறது
அதுக்காக 12 மணிக்கு பஸ்ஸில் போகிறேன், பஸ்ஸில் போக திங்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் பஸ் விட்டு இறங்கினா டக்குன்னு சாப்பிட்டு அந்த வேலைக்கு போங்க. ஓகே, கொஞ்சம் பரபரன்னு இருக்க வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் காசு பணத்தில் தாராளமாக இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படி இருக்கிற உங்களுக்கு நீங்கள் நம்பும் நபர் யாராவது இருப்பாங்க, கண்டிப்பாக அவர்களில் மட்டுமே உங்களுடைய திட்டங்களை பற்றி பேசும். எல்லாத்திட்டையும் ஓப்பன் டு டாக் பேசுனீங்கன்னா கவுத்துட்டு போயிடுவாங்க. நம்பி சொன்னோன்னப்பா காப்பாற்றிக்கிட்டா அப்படின்னு இருக்கணும். ரைட்டா, எல்லாத்தையும் நம்பி சொன்னேன் கவுத்துட்டு போயிட்டாங்கிற பேர் உங்களுக்கு வந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. எந்த முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக இதை நம்பி சொல்லாமா அவங்களுக்கு வேண்டாமான்னு ஒன்றுக்கு ரெண்டு சிந்தனை பண்ணுங்க. ரைட்டுங்களா, பொறுமையின் சிகரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே போகிறப்போ சின்ன சின்ன இல்லாத ஏழைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் சூப்பராக கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு கேரியர் பிஸ்னஸ் ஜாப் அப்படின்னு பார்க்குறப்போ வேலையில் உங்களுக்கு துணிச்சலான முடிவை பல பேர் பாராட்டுவாங்க. இவனா எப்படி அப்படின்னு சவால்களை சந்தித்தா கூட சவாலை சமாளி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு திறமை உங்களுக்கு வெளிப்படுங்க. வணிகத்தும் சொல்லக்கூடிய உங்கள் ஜாப் வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் வணிகம்னா அதுதானே. அப்புறம் உங்களுக்கு சில பேர் ரகசியமாக செயல்பட்டு லாபத்தை நோக்கி செயல்படுவீங்க. என்ன பண்ணுறானே தெரியல, பிஸ்னஸில் சொல்லவே முடியாது, டாக்டிக்ஸ் வச்சுருக்கான ஐயா. அந்த டாக்டிக்ஸே ரகசியம், வெளியே தெரியுமா கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அது நல்ல ஒரு விஷயம் தானே. மற்றபடி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ரொம்ப கடன் வாங்கிலாம் பண்ண வேண்டாம். இருக்கிற வச்சு உங்கள் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்குண்டான வழியை பண்ணுங்கள். நிதானமாக செலவு பண்ணுங்க, நிதானமாக ஐடியா பண்ணுங்க, தப்பு இல்லைங்க. அந்த பசங்க பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய ஆளுகளுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிறப்பான நாள், நம்ம தப்பு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. இப்போ தொந்தரவு ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்களேன். மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பண வரவு இன்னைக்கு சீராக இருக்குது, பெருசாக மைனஸ் இல்லைங்க. இருந்தாலும் எதிர்பாராத வழியில் சில ஆதாயம் கிடைச்சா கூட செலவும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கைக்குள்ள என்ன இருக்கோ அந்த கைக்கு உண்டான காசு செலவு பண்ணும். ஓகே, ஸோ ரொம்ப கற்பனையில் அதிகமாக பண்ண வேண்டாம். கடன் கொடுப்பதையும் தள்ளி இருக்கிற காசு அள்ளி விட்றாதீங்க, பார்த்துக்கோங்க. எதிர்கால திட்டங்களுக்கு சேமிப்பத்தி ஐடியா இருக்குது, அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. உசாரான ஆள் தான் விருச்சிக ராசி நேயரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்களும் இருந்த மனக்கசப்பு இருந்தால் சின்ன சின்ன கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு நினச்சா நீங்களே போய் சரண்டர் ஆகிடுவீங்க. சாரிப்பா இது மூட் செட் மாறிடுச்சு, நீங்கள் நல்லா இருக்கு, சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவீங்க. அதனாலேயே உங்களுக்கு பரவாயில்லையப்பா அப்படின்னு ஒரு அந்யோன்யம் பிறக்கும். அவங்களுக்கான நேரம் செலவிடணும்னு நினைப்பீங்க. பல பேர் நெருங்கிய உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க நம்பி சொன்னீங்கன்னா நம்பிக்கையான ஆளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை நிறைவேற்றுவாங்க. ஒரு 2 பேரும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு கொஞ்சம் ஹோட்டலுக்கு வந்து காபி சாப்பிட்டு கொஞ்சம் பிரச்சனைகளை பற்றி பேசி நல்ல சொல்யூஷன் எடுப்பீங்க. நல்ல ஒரு நட்பும் நல்ல நெருங்கிய உறவும் வலுப்படக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். என்ன உணர்ச்சி பூர்வமாக எமோஷனலாக பேசுவதை தவிர்த்து கொஞ்சம் நிதானத்துடன் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அவங்க. ரைட்டுங்களா, எமோஷனல் பார்ட்டிங்கிற பேர் நமக்கு வேண்டாம். ரைட்டா, ஸ்டேபிளான பார்ட்டி அப்படிங்கிற பேர் வேணும்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு வீட்டு அமளிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே குழப்பங்கள் இருந்தால் கூட இந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் குழப்பனா கூட என்னங்க நேற்று ஒரு மாதிரி சொல்கிறீங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தெளிவுக்குண்டான ஒரு வழியை சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அம்மனியுடன் பேசும்போது கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ரைட்டா, அவங்களுடைய அன்பு உங்களை அரவணைச்சு போகும், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்யோன்யம் அதிகரிக்கணும்னா கொஞ்சம் அனுசரித்து தான் போவானுங்க. யார் கொஞ்சம் அனுசரிச்சு இருந்தால் தான் நல்லதுன்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு கேரண்டி வாரண்டிலாம் கொடுத்து பேசிடாது. தீபாவளி டைமு பிரச்சனை பெருசாக இருப்போது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நேர்மையான அணுகுமுறை தான் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குது. 2 பேருக்குமே சொல்கிறேன். அம்மனிக்கு நம்ம லவ்வருக்கு அம்மனி இப்படி, அதனால் அந்த அணுகுமுறையை மாற்றிடாதீங்க. சின்ன சின்ன பொய் கூட பெரிய பிரச்சனையாகி போயிடும். அதனால் பொய்க்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, எங்கள் வம்சத்திலே பொய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அப்புறப்பட்ட நீங்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படிப்புக்கு உண்டான முன்னேற்றம் நல்லா இருக்குது. அதுவும் ஆராய்ச்சி துறையில் ரிசர்ச்சில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தீசிஸ் எழுதுறவங்களுக்கு ஈஸியாக முடியும். கடின உழைப்புக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் பசங்க பிள்ளைகளுக்கு இருக்குதுங்க. சந்தோஷங்க. இங்கே விசாகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன சொல்கிறது, உத்தியோகத்தில் சவால்கள் இருக்கத்தான் செய்யுங்க, அதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. அனுசம் எல்லாத்தையும் அனுகூலமான நாள் அப்படின்னே தெளிவாக சொல்லலாங்க. கேட்டையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல் இருக்கும். அதில் ஆரோக்கியத்தை கோட்டை விட்டுறாதீங்க. இருந்துட்டிங்கன்னா இந்த விசாகம் அனுசம் கேட்டையெல்லாம் சூப்பரான விருச்சிகத்தை கொண்டாடலான்னு வச்சுங்களேன். லக்கியஸ்ட் நம்பர் 9ங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் லைட் சாண்டல் கலர் உங்களுக்கு சூட்டபுளான கலராக தெரியுதுங்க. இன்றைக்கி நீங்கள் சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனை வணங்கணும். அதுதான் நான் பார்த்தேன். என்னடா இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குன்னு. முருகனை கஷ்டத்தை கொடுத்துருப்பான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. ஆனால் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி டபுள் மடங்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தானோ அதோட டபுள் மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்குறான் பாருங்களேன்.
அந்த சுப்பிரமணியரை, அந்த முருகனை, அந்த கண்கண்ட தெய்வத்தை நீங்கள் வணங்க வணங்க மனதைரியம் இருக்கும். யாம் இருக்க பயமேன், அதே தான், பார்த்துக்கலாம் வா, நான் இருக்கேன்டா வாடா அப்படின்னு அரவணைச்சு கொண்டு போவார். எதிர்ப்புகள் விலகுங்க, சவால்களை சந்திக்கும் ஆற்றல் அதிகரிக்கும், நிதி நிலைமையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முடிஞ்ச வரை ஃபைனான்ஸ் கூட பண்ணுவார். அப்படிப்பட்ட தன்மையில் உங்களை வளர்த்து விடுவாருங்க முருக கடவுள். அப்புறம் உங்களுக்கு ஃபன் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, சவாலே சமாளி அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு போராளி ராஜா அப்படின்னு ஒரு அன்பு இதை கொடுக்கலாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கண்டே பிடிக்க முடியாது, பல ரகசியங்களை வச்சுக்கிட்டே காரியத்தை சாதனை பண்ணுவாங்க, உங்களுடைய காரியம் சாதிச்சுக்குவாங்க, கண்டே பிடிக்க முடியாது. அதனாலேயே உங்களுக்கு என்ன சொல்லலாம், மர்மத்தின் அரசி அப்படின்னே சொல்லலாம் தமிழ்லேயே. இப்படி மர்மத்தின் அரசியும் போராளி ராஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார பழகி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு நல்லது உழைக்கட்டும், முருகன் அவர்கள் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசினியர்களை மூலம் போராடம் உத்திராடம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்பிக்கை உற்சாகம் நிறைந்த ஒரு ஸ்மூத்தான சூப்பரான நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்களை இலக்குகள் சொல்லுவோம்ல, அப்ஜெக்டிவ்ஸ் கோல்ஸ் எட்ட முயற்சி கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுதான் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட். ட்ரை பண்ணுங்கள். ஆன்மீக சிந்தனைகள் இன்றைக்கி மற்ற நாளை விட மேலோங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறீங்க. ஆலய தரிசனம் உங்களை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்குண்டான வழியை கண்டுபிடிச்சு தரும். புதிய முயற்சிகள் கவலையப்படாதீங்க, வெற்றி பெறக்கூடிய காலகட்டத்தில் பெரியவர்களின் ஆதரவு அமோகமாக இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் பல பேர்த்துக்கு அனுகூலமாக அமைய போதுங்க. அப்படி அனுகூலமாக அமைய முக்கிய பல பேர் சந்தித்து அதன் மூலயமாவும் ஆதாயம் கிடைக்கிற நாளாக இருக்குது. வீண் விவாதங்கள் வெட்டி பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. மொத்தத்தில் பேச்சில் நிதானமாக இருக்கணுங்க. நிதானமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மனசளவில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லைங்க. ஆரோக்கிய குறைபாடெல்லாம் பெருசாக இல்லைங்க, நல்லா இருக்கிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஞானம் இருக்குல்ல, பக்தியை தாண்டி அடுத்த படிக்கட்டு, அந்த ஞானத்தில் அதனுடைய அனுபவத்தை, உங்கள் அனுபவத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வீங்க. ஓகே, அப்பேற்பட்ட தன்மையை பல பேர்த்துக்கு நன்மை வைக்கக்கூடிய தன்மையை மாறப்போகுது. உங்களுக்கு பிடித்த பல செயல்கள், பல புஸ்தகங்கள் எப்படி படித்தாலும் சரி உங்கள் நேரத்தை செலவு பண்ணுவீங்க. உங்களுக்காகவே நீங்கள் வாழ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அப்பேற்பட்ட உங்களுக்கு பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமுடன் இருக்கும். ஓகே, டைவர்ஷன் ஆயிடாதீங்க. அவசர முடிவுகள் எதாக இருந்தாலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. கேரியர் பிஸ்னஸ் ஜாபை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களோட ஆலோசனைகள் கண்டிப்பாக ஏற்றுக்கும். உங்களை பற்றி ஐடியா கொடுக்குற ஆளே இல்லைன்னு அமோகமாக பாராட்டுவாங்க. உயர் அதிகாரிகளும் பாராட்டு பெறக்கூடிய காலகட்டத்தில் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சாதகமான பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலைகள் ட்ரை பண்ணவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வது குறித்த ஒரு ஆலோசனை பேச்சுவார்த்தை வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக அமைய போதுங்க. மற்றபடி இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், வழக்கறிஞர்கள் எல்லாமே ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். செய்கிற காரியம் தொடங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட தன்மையில் உங்களுக்கு பண வரவு, மணி ஃப்ளோ சூப்பராக இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் முதலீடுகள் லாபம் நல்லா கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் சுப செலவுகள் வீட்டில் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. சேமிப்பு ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. ஏதாவது வீட்டுக்கு வாங்கணும், உங்களுக்கு உண்டான ஒரு உயர்ந்த பொருள் வாங்கணும், நல்ல ஒரு அருமையான ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி ஜம்முன்னு போடணுங்கிற ஒரு நினப்பு உங்களை நீங்களே மெருகூட்டக்கூடிய தன்மையில் நீங்கள் மாறப்போதும். எண்ணம் நிறைவேறுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கும். கண்டதெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது. விளக்கமீன் கண்டதெல்லாம் வாங்கிட்டு போய் அப்பா அம்மாவுக்கு கொடுத்து உடம்பு கெடுத்துக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பீங்க. பெற்றோர்களின் ஆலோசனை ஒவ்வொன்றும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தைரியமாக கேட்கலாங்க. சகோதரிகள் இருந்து வந்த சின்ன சின்ன ஒரு இஷ்யூஸ்லாம் நீங்கி இன்றைக்கி தீபாவளிக்குள்ளே கமுக்குமா, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அண்ணனுக்கு தெரியாமல் தங்கச்சிக்கும், தங்கச்சி தெரிய அண்ணனுக்கும் வாங்கி கொடுத்து மகிழ்விங்க. ரைட்டு, அப்பேற்பட்ட ஒரு ரகசியமான சில அன்பு பரிமாற்றங்கள் நடக்கத்தான் போகுது. அதே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்க்குற பழைய நண்பர்களை சந்தித்து, மாப்பிள்ள சப்பா ஊடலில் சந்தோஷமாக இருக்கிறாங்க, வா நம்மளோட சந்தோஷமாக இருப்போன்னு 2 பேரும் போய் பழைய விஷயத்தை பேசி பழைய அசை போட்டு பழைய நினைவுகளை அசை போட்டு மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நாளாக வச்சுக்குவீங்க. அவரோட சின்ன ஒரு பயணம், வாப்பா அந்த 10 கிலோமீட்டர் புளி மரம் இருக்குல்ல, அங்கே போய் வந்து 2 போய் புளிங்க கடிச்சுட்டு வா அப்படின்னு பழைய கதையை யாருக்குமே இருக்குமில்ல மனசுக்குள்ளே. அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. வீட்டம்மனியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ உங்கள் மேலே ஒரு அதிக அன்பும் அதிக கருணையும் காட்டுவாங்க. ஓகே, டயர்டாக வந்து உட்காந்தோன்னே ஏங்க கையால் ஊற்றி விட்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க இந்த காலத்தில், இருந்தாலும் காப்பி தண்ணி கொடுக்கட்டுமா, டீ தண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பு கருணை இருந்தாவே பெரிய விஷயமா தெரியுங்க. அம்மனி என்ன சொல்கிறாங்களோ கேட்டு ஆமாஜாமி ஓட்டுக்கும். இல்லை 2 டீயும் காப்பி கலந்து ஒரு தண்ணி கூட அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நான் போல தண்ணி ஆட்டுருக்குது உனக்கு அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ஐயோ அப்படி சொல்லாமனே, நல்லா பால் ஊற்றினா தான் கடையில் திக்காக இருக்குது, டீ காப்பி நல்லா இருக்குது, ஆனால் நீ சுடுதண்ணியில் காப்பி டீ போட்டாவே அமோகமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, ஐயோ அம்மனி அப்படின்னு என்ன பண்ணுறது சொல்லிக்கோங்க. அப்படி அவங்களின் மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் மாற்றி புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலாக இருப்பாங்க. அந்நியோனையும் பெருகும் இப்படிலாம் இருந்துட்டான். சின்ன சின்ன சண்டைகள் வரும், அன்பு சண்டைகள் வரும், கொஞ்சம்
சண்டைகள் கூட இருக்கும். சண்டையும் சச்சரவும் இல்லாத குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கவே பிறக்காது. கூடலும் வரணும்னா சண்டை வந்து ஆகணும். அதுக்காக முடிவு பிடிச்சிட்டு ஆட்டினீங்கன்னா சண்டை வேறு மாதிரி போயிடும், கோர்ட்டு வரைக்கும் போயிடும். அதனால் கூட்டோடு நிறுத்திக்கணும், ரூமோடு நிறுத்திக்கணும், மனசோடு நிறுத்திக்கணும். இப்படி நிறுத்திக்கிட்டிங்கன்னா நிதானத்துடன் இந்த நாளில் அமோகமாக இருக்கலாம். இப்படிலாம் இருக்கிற உங்களுக்கு ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் காதலில் இருந்த சின்ன குழப்பங்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதனால் தெளிவாக பேசிடுங்க. எதாக இருந்தாலும் முடிவெடுக்கணும்னு சொல்ல இருந்தால் இன்றைக்கி வேண்டாமணி நாளைக்கு பார்த்துக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி எஸ்கேப் ஆயிருங்க. மற்றபடி 2 பேரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறது, வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் வேண்டுதல் பண்ணுங்கள். அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிப்பார். இப்பேற்பட்ட அன்பு சண்டைக்கு செல்ல சண்டைக்கு உங்களை விட்றதுக்கு ஆள் கிடையாது. அப்பேற்பட்ட தனுஷை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப உயர்கல்வியில் படிக்கிறவங்க எடுத்த முயற்சிகள் நல்லா வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. மற்றபடி எல்லாத்துடைய ஆதரவு உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஒரு டவுட் கேட்டால் எல்லாரும் சொல்லித் தருவாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு வெளிநாட்டில் படிக்கும் எண்ணம் இருந்ததுன்னா அதுவும் இந்த வருஷம் நடக்குன்னு வச்சுக்கல. ஒரு ஸ்டெப் அஹெட் அப்படிம்பாங்களே, இன்றைக்கி எடுத்து வைப்பீங்க, ஒரு முதல் முயற்சி எடுத்து வைப்பீங்க, நல்லதே நடக்கும். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆன்மீக சிந்தனைகளுக்கு அமோகமாக இருக்குது. இந்த அம்மனியோட சண்டை வர்றது, இந்த ஐயங்கோட சண்டை வர்றதெல்லாம் மூலத்தை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்த்து சண்டையில் அடிதடி ரொம்ப போட்டுறாதீங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மற்றபடி குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாதுங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் நல்லபடியாக அமையும், அனுகூலமாக பயணங்கள் அமைப்பது ஒன்றும் பயமில்லைன்னு வச்சுக்கலாம். லக்கேஸ்ட் நம்பர் 3ங்க, கலர் எல்லோ கலர், மஞ்சள் கலர். அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடும், குரு பகவானை வழிபட நீங்கள் என்னென்னா அந்த ஞானமும் தெளிவும் இன்னும் கிடைக்கும். அந்த ஞானமும் தெளிவு கிடைச்சா உங்களை இலக்குகளை எட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வலிமையாக கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அந்த பிணக்குகளுடன் சண்டைகள் நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்குவதற்கு தட்சிணாமூர்த்தியை ஹெல்ப் பண்ணுவார். குருவை விட்டால் நமக்கு யார் வழிகாட்டுவா, அப்பேற்பட்ட தன்மையை உருவாக்குவாங்க. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவை நீங்கள் பண்ணி அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த இன்னைக்கு மற்றவங்களோட ஒரு ஆழ்ந்த அறிவுடன் செயல்படக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்குங்காட்டி உங்களுக்கு ஞானிகளின் ராஜா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபன்னாவோட கொடுத்துட்டு அம்மனியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னதான் அன்பு பாசம் இதெல்லாம் இருந்தால் கூட அடிக்கடி உங்களுக்கு சண்டை போட்டாலும் உங்களுக்கு வாட்ச உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஆள் இல்லை. எதுலேயுமே ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஓகே, சண்டையில் ஆரம்பித்தா கூட சச்சரவில் ஆரம்பித்தா கூட சுமூத்தாக முடிஞ்சிடும். அதனாலே உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட குயின், அதிர்ஷ்ட ராணிகள் அப்படின்னு கொடுத்துட்டு நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு எல்லாம் உள்ள சனிமலை முருகன் உங்களுக்கு ஆற்றல் புரிவான். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க மகர ராசி நேயர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். சார் திருவோணத்துக்கு அவிட்டத்துக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. யாருங்க மகர ராசி நேயர்கள்? கேப்ரிக்கான்னா சும்மாவா? அப்பேற்பட்ட உங்களுக்கு பொறுப்புகள் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவற்றை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க, கவலைப்படாதீங்க. மற்றவர்களை நம்புவதை தவிர்த்து உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயங்க. ஓகே, யூ பிலீவ் தட். உண்மை அதுதானே. குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆலோசனை கொஞ்சம் கேட்டப்போ நடந்துக்குங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சரியான நேரத்துக்கு காப்பி குடிக்கணும், சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ஓய்வு எடுக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீண்ட நாட்களாக இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களின் குறிக்கோள்களை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்காட்டியே நீங்கள் எளிதில் பண்ண முடியும். பிளான் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சரியாக போகாது. ஓகே, பர்ஃபெக்ட்னஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தர்ம சிந்தனை உங்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது, கோயிலுக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணுறது, இப்படி தர்ம சிந்தனை இன்றைக்கி நன்மையை கூட்டக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மாற்றப்போகுது. ஓகே, கொஞ்சம் அதே சமயத்தில் வேலை சுமையை குறைப்பதன் மூலம் உங்களுக்கு சின்ன ஓய்வு எடுக்கும், டயர்னஸ் இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓவராலாக இருந்தால் கூட டீப்பாக பார்க்குறப்போ கேரியர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் முன்ன பின்ன கிடைக்கும். இருந்தாலும் ஒரு பாராட்டுக்கு பஞ்சம் இல்லைங்க, மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஓகே, பாராட்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதில்லை, ஆனால் மகிழ்ச்சிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணி அதனால் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட்டாளியுடன் இணக்கமாக செல்லுவீங்க. அதனாலேயே வியாபாரம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. கட்டுமானம், அதாவது கான்ட்ராக்டு, ரியல் எஸ்டேட்டு, இது மாதிரி உள்ளவங்களுக்கும் சிறப்பான நாளாக இன்றைக்கி இருக்குது, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. வேலையை தேடுபவர்கள் கூட நல்ல சாதகமான பலன் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் முயற்சி தேவைப்படும், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பணப்பழக்கம் எனக்கு சீராக இருக்கும், ஒன்றும் பெரிய தலைவலி இல்லைங்க. பட் எதிர்பாராத வழிகள் சின்ன ஆதாயம் கிடச்சி உங்களை காம்பன்சேட் பண்ணிடும். காம்பன்சேட் பண்ணங்காட்டி கடன் பெருசாக வாங்க வேண்டிய நிலைமை இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சேமிப்பு பண்ணுற அளவுக்கு காசும் இருக்குது. சேமிப்பு பண்ண ஒரு எஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இன்கமும் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. கடன்கள் இருந்தால் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பும் அமோகமாக இருக்குது.
ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு முதல்ல சொன்ன மாதிரி அமோகமாக இருக்குதுங்க. சகோதர சகோதரிகள் அனுசரித்து போவாங்க. அதனால் உறவு வலுப்படும், ஹாப்பியாக இருக்கலாங்க. எல்லாமே நண்பர்கள் நல்ல உறவுகளோட ஒரு பாண்டிங் சூப்பராக இருக்குது. எந்த கவலையும் இல்லாத ஒரு நாளாக இந்த மகரம் கேப்ரிகான் சூப்பராக இருக்க போகிறீங்க. வீட்டம்மனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவது தயக்கமாக அவங்க இருப்பாங்க. என்ன பண்ணி சொல்லு அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் கூட, இல்லைங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, சிரமப்பட்டு வந்திருக்கீங்க, அது இப்போ சொல்ல வேண்டான்னு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும். அப்படிப்பட்ட அம்மனியை நீங்கள் கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு அன்பு கலந்த ஒரு நேசத்தோடு பண்ணிங்கன்னா ஈவினிங் இரவுக்குள்ளே அந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க. அது ஒரு சுப செய்தி தானே. உங்களுக்கு சொல்லலாமா வேண்டாமா, இல்லை இந்த ஒரு அலையன்ஸ் பார்க்குறான் இந்த மாப்பிள்ளை அப்படின்னு சந்தேகமாக இருந்தால் கூட அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. உங்களோட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறான்னு வச்சுக்கங்களேன். ரைட்டா? அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறப்போ நீங்கள் நிதானத்துடன் அவங்ககிட்ட அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னா அவங்க ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு நடந்துக்குவாங்க. ரைட்டுங்களா? சின்ன சின்ன சண்டைகள் ஒன்றுமே இல்லாதவர்களாக வரக்கூடிய சண்டைகள் பெருசாகிற போது செல்ல சண்டை தப்பு இல்லை, ஆனால் அது வந்து செல்வ சண்டையாக மாறிச்சுன்னா அது வேறு மாதிரி போயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ராசி அதுவும் சின்ன ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் காதலின் அந்த குழப்பங்கள் இன்றைக்கி நீங்கிடும். ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இணக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒருவருக்கொருடன் மனசார புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இருந்தால் தான் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான லைஃப்பை கொண்டு போக முடியுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி கொடுத்த எண்ணங்கள் வலுப்பெறும். ரைட்டுங்களா? இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற மெயினாக போகிற பசங்க நல்ல டெவலப்மெண்ட் தெரியும். வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்திராட மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உழைப்பிற்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சுமூத்தான நாளாக இருக்க போகுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் 6:16 வரைக்கும் அதான் சொன்னேனே சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போனால் கூட உங்களுக்கு சாதகமான பலன் சாயந்தரத்துக்கு மேலே கிடைக்கும். ஒரே மைனஸ் சொல்ல முடியாது. கொஞ்சம் பண விவகாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ரைட்டுங்களா? வீண் விவாதங்கள் பேச்சுக்களை குறைப்பது நல்லதுங்க. சாயந்தரம் 6:16க்கு மேலே அவிட்டத்துக்கு மாறி, அதனால் ஈவினிங்க்கு மேலே அவங்களும் நிதி விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனிகளை பொறுத்த வரைக்கும் திருவோணம் அவிட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுவோம். சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்காட்டி கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வீட்டுக்காரிகிட்டையும் சரி அல்லது உங்கள் லவ்வராக இருந்தாலும் அவங்ககிட்டையும் சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் 8ங்க. கலர் வந்து கருப்பு கலர். ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட வந்து நீங்கள் மறக்காமல் இன்றைக்கி ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் உங்கள் ஊரில் இருந்தால் வழிபடும். அந்த ஆஞ்சநேயரை வழிபட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா மனதைரியம் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கணும்னா ஆஞ்சநேயா உன்னை விட்டு ஆள் இல்லைப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி காப்பாற்று. ரைட்டா? சில பேர்த்துக்கு ஆஞ்சநேயா உன்னையாட்ட ஒண்டிக்கட்டையாகவே இருந்திருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு நான் வாடுறக்கே அப்படின்னு புலம்பக்கூடிய தன்மையை ஒரு கொடுக்கக்கூடிய தன்மை வீட்டில் இருக்குது. அதுக்காகவே ஆஞ்சநேயா கல்யாணம் பண்ணிட்டேன், பிரச்சனை கொண்டு விட்டுறாரா சாமி, சரணாகதி அடைஞ்சிருங்க, நான் சொல்கிறேன்ல வழி உனக்கு அப்படின்னு வழி சொல்லுவார். தடைகள் நீங்கி இலக்குகளை எட்டக்கூடிய ஒரு ஆற்றலை கிடைக்கக்கூடிய தன்மையை ஆஞ்சநேயர் கொண்டு போவார். ரைட்டுங்களா? குடும்பத்தில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சுமூத்தாக கொண்டு போகணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ஃபன்னாவோட பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பாளி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படி கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு உழைப்பாளியின் ராஜா அப்படின்னு உண்மையாகவே சொல்லலாம். அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் கிங்கு தான் நீங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இலக்கு என்னவோ அதை அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரைட்டா? உறுதித்தன்மையோடு இருப்பாங்க. எனக்கு தேவையா அப்படின்னு ஒரு தன்மையோடு இருக்குங்காட்டி உங்களுக்கு என்ன சொல்கிறது, அப்ஜெக்டிவ் குயின், இலக்குகளின் ராணி அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருங்க. கஷ்டங்கள் வந்தால் தீர்ந்துடும், கவலைப்படாமல் இருங்க. போயிட்டு வரட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வாங்க அக்வாரிஸ் கும்பம் அவிட்டம் சதயம் புரட்டாதி அமோகமாக இருக்குது. அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். ஆரம்பமே அதிர்ஷ்டம்னா சொல்லணுங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களின் எண்ணங்கள் ஈடறக்கூடிய சனிக்கிழமையில் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் கூட உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. திடீர் பணவரவு உண்டாக வாய்ப்பு இல்லங்காட்டி நிதி நிலைமை சீராக கொள்ளப்பட வேண்டியதில்லைங்க. உங்கள் கருத்துக்கள் மற்றவர்களால் ஏற்கப்படும். அதனாலேயே புதிய முயற்சிகள் கூட வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. தேவையில்லாத பயணங்கள் வெட்டி அலைச்சல்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி மனசளவில் புத்துணர்ச்சிக்கு பஞ்சமில்லாத ஒரு நாளாக இந்த கும்பத்துக்கு அமோகமாக இருக்குதுங்க. முதல்ல இன்றைக்கி உங்களுடைய ஒரு காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா சமூக பணிகள், இந்த பொது விஷயத்தில் தலையிடுவாங்களே, கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இல்லை ஊர் பிரச்சனையில் போய் தலையிட்டு ஒரு கருத்து சொல்கிறது, இது மாதிரி இருந்தால் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் வச்சுக்கலாம். தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறிடாது. எப்படி ஜெயிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடாதீங்க. ஓ இவன் அப்படி ஜெயிச்சிருக்காண்டோ இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டாக ஊதி விட்டுருவாங்க.
அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பணங்காசு அதிகமாக இருந்தால் முதலீடு செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவசர முடிவுகள் கொஞ்சம் தேவையில்லாம பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருங்க. வேலை, பிஸ்னஸ், ஜாப் டீப்பாக பார்க்குற வேலையில் உங்களுக்கு புதுமையான சிந்தனைகள் இன்றைக்கி பாராட்டு பெறக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும், தப்பு இல்லைங்க. மற்றபடி ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை சூப்பராக நாளாக இருக்குதுங்க. எல்லா விஷயத்திலும் சக ஊழியர்களாகட்டும், உங்கள் சூப்பர் சுப்பீரியர் எல்லா அத்தாரிட்டியும் நல்ல இணக்கமான சூழல் அனுசரித்து போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பண வரவு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுங்க. கடன் கொடுக்குற அளவுக்கு இல்லாட்டி கூட உங்களை சாட்டிஸ்ஃபையாக வச்சுருக்கிற அளவுக்கு பண வரவு நல்லாயிருக்கு. எதிர்பாராத வழிகளில் ஆதாயம் கிடைக்கிற உண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. பங்குச்சந்தையில் முதலீடுகள் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அடுத்த வாரத்தில், அதுவும் ஒரு பிளான் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆலோசனை கேட்டிங்கன்னா அனுகூலமாக இருக்குதுங்க, தப்பு இல்லைங்க. பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சி செய்வீங்க, ஓரளவுக்கு அடைச்சிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகள் என்னென்னு புரிஞ்சு அறிஞ்சு நீங்கள் நடத்திக்குவீங்க. அதனால் தீபாவளி டைமில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமைச்சு கொடுப்பீங்க. அவர்கள் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாமே இணக்கமான சூழல் அமோகமாக இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. நண்பர்கள் மூலயமா பல உதவிகள் உங்களுக்கும் கிடைக்கும், உங்களால் அவங்களுக்கும் கிடைக்கும். அதனால் அந்யோன்யம் பெருக்கும், நல்ல நட்பு பாராட்ட பெறக்கூடிய அருமையான நாள். அதிக நேரம் அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு வீட்டமணியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது அதிக அன்பு, அக்கறை, கருணை எல்லாமே இருக்குது. இந்த மூணும் சேர்ந்த ஒரு அம்மனிக்கிட்ட நீங்களும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. கோபதாபம் இருந்தால் அது அம்மனிக்கிட்ட டக்குன்னு காமிச்சிடாதீங்க. ஓகே, அவங்க உடஞ்சி உயிர்வாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளை அவங்களும் மதித்து நடக்க, நீங்களும் மதித்து நடந்துட்டீங்கன்னா மனசளவில் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை, கொண்டாடலாங்க. 2 பேரும் அன்பு பரிமாற்றத்துக்கு அளவில்லாத ஒரு லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் பல தரப்பட்ட இருந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க 2 பேர்த்துக்குள்ளே. அப்பேற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் கூடணும்னா கொஞ்சம் ஒளிவு மறைவில்லாத தெளிவான பேச்சாக பேசணும். நீ அங்கே ஒன்று பேசுகிற இங்கே ஒன்று பேசுகிற ஒன்றும் புரிய மாட்டேங்கிற கன்ஃபியூஸ் பண்ணிடாது. அப்பேற்பட்ட மனம் விட்டு பேச மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறிவியல் சார்ந்த, தொழில்நுட்பம் சார்ந்த படிக்கிற பசங்க மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், அவ்வளோதான் வச்சுங்களேன். அதுவும் வேலையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும். நண்பர்களின் உதவி, குரூப் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றனால பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சந்திராசம் கொஞ்சம் லேசாக இருக்குது சாயந்தரத்துக்கு மேலே. அதனால் சாயந்தரத்துக்கு மேலே நிதி நிலைமையில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. அது வரைக்கும் எல்லா விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு காலையில் நாளில் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சதயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மதிப்பு சமுதாயத்தில் நல்லா கிடைக்கும். நல்ல சூப்பரான ஒரு சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளுக்கு உண்டான வெற்றி நீங்கள் நினச்சபடியே கிடைக்கும், கொலைப்படாதீங்க. லக்கியஸ்ட் நம்பர் 4ங்க. லக்கியஸ்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா வயலட் கலர், அதாவது ஊதா கலர் அப்படிம்பாங்களா. அது இன்றைக்கி நீங்கள் சனி பகவான், சனிக்கிழமை சனி பகவான் தான் உங்களுக்கு எல்லாமே. சனி பகவானை பிரார்த்தனை பண்ண வேலையில் இருந்து வந்த சுணக்கங்கள், தடைகள், சிரமங்கள் நீங்கி ஒரு நல்ல வழி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. வெற்றி கிடைக்கக்கூடிய, இலக்கை எட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானால். சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உயருங்க. நிதி நிலைமை மேம்படக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. மொத்தத்தில் இன்றைக்கி நம்ம ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதுவுமே புதுமையான சிந்தனைகள், புதுமையான வழிமுறைகளை கண்டுபிடிக்கங்காட்டி உங்களுக்கு என்ன சொல்கிறது, புதிய ராஜா அப்படின்னு ஒரு செல்ல பெயரை கொடுத்துட்டுங்க. அதே மாதிரி அம்மனிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு குடும்ப பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் வீட்டில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய தன்மை நல்லாவே இருக்குது. அதனாலே உங்களுக்கு சமூக அக்கறை உள்ள ஒரு பெண்களாக இருக்குங்காட்டி உங்களுக்கு சோசியல் குயின் அப்படின்னு ஒரு அன்பு பட்டத்தை கொடுத்துட்டு நல்லது நடக்கும். கும்பராசினியர்களே, சென்னிமலை முருகன் கூட துணையை வந்துட்டுருக்கார். நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். மீனராசினியர்களே, இந்த பைசீஸை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இன்றைக்கி அமைதியான நாள், யாரும் உங்களை அசைக்க முடியாது. இந்த அமைதியான நாளில் மனசிற்கு ஒரு விதமான நிம்மதி, ஒரு தனித்துவமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அவங்களும் பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்வாங்க. அந்த பிரச்சனைகள் நீங்கி இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான பலன் கிடைக்குதுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது ஆன்மீக துறையில் மட்டும் இல்லை, எதுலேயுமே ஒரு கலைத்துறை இருந்தாலும் சரி, ஒரு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக தான் இருப்பீங்க. அசால்ட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அசால்ட்டாக இருக்கவே மாட்டேங்க. உஷாராக இருக்கக்கூடிய நீங்கள் வீண் செலவுகள் வரக்கூடிய அதை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா நல்ல காசு வேணால் மிச்சம் பண்ணலாங்க, என்ஜாய்ஃபுல் நாளாக மாற்றிக்கலாம். மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது உண்மையான நல்ல பழக்கங்க. ஆனால் தகுதி அறிஞ்சு உதவுறது தான் ஒரு நல்ல மனிதருக்கு அழகு. ரைட்டா? உங்கள்கிட்ட மாப்பிள்ள ரொம்ப சிரமமான பணத்தை வாங்கிட்டு போய் அப்புறம் அவங்க இதுக்கு செலவுன்னா அது உதவுறதா? அவனை கெடுக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் தகுதி அறிஞ்சு உதவி பண்ணுவது உங்கள் மன மகிழ்ச்சிக்கு ரெட்டிப்பாக்கும். அண்ணா, என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பணம் கொடுத்தீங்களாமா, ரொம்ப சந்தோஷம்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுக்குற மூலியம் அம்மனி ஃபோன், அவங்க வீட்டு அம்மனி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
நான் உனக்கு கூட பிறக்காத அண்ணம்மா, நாம மாறு பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி. என்னென்னா அவனை கொண்டு பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்தாலும் பணத்தை ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டு ஒன்றும் மிச்சம் இல்லைன்னு அப்படின்னு சொன்னால் அடப்பா நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிரும். புரிஞ்சுக்கோங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில வழக்கு வாதங்கள்லாம் இருந்தால் அது ஒரு மீடியேட்டர் மூலிமா தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் தெரியுதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியான நேரத்துக்கு ஓய்விடுங்க. இப்படிலாம் இருந்தால் மீனம் அமோகம். இன்னைக்கு நீங்கள் முதல்ல டென்ஷனாக இருக்குது, ரிலாக்ஸ் பண்ண முடியல, ஒரு சின்ன மெடிடேஷன், சின்ன யோகா பயிற்சி செய்வதன் மூலம் மன அழுத்தத்தை நீங்கள் குறைக்கலாம். தேவையற்ற விவாதங்களிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது. கருத்துக்கள் உங்களை யாரும் ஆலோசனை கேட்காம நீங்களும் போய் சொல்லாதீங்க. அதனால் உங்களுக்கு அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வெற்றி என்ற வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டா? உங்கள் கனவுகளை பற்றி நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்படலாமா வேண்டாமா, நல்லா கனவா அப்படின்னு திங்க் பண்ணி பண்ணுங்கள். நல்லதே நடக்கக்கூடிய உங்களுக்கு கேரியர் பிஸ்னஸ் ஜாபை பொறுத்தவரைக்கும் வேலைகளில் உங்களுடைய கற்பனை திறன் இன்றைக்கி பாராட்டப்படக்கூடிய காலகட்டம். நீங்கள் கற்பனை மாதிரி தான் பேசுகிறீங்க, ஆனால் ரியல் லைஃப் இதான் சார் நடக்குது அப்படின்னு உங்கள் கற்பனையே பாராட்டுவாங்க. ரைட்டா? அதனால தான் அவங்ககிட்ட சொல்லாமல் வேணாம், 1-2 டைம் யோசனை பண்ணி சொல்கிறோம். அப்படி இருக்கிற உங்களுக்கு பொதுவாக சிறப்பான நாளாக இருந்தாலும் பொறாமப்படக்கூடிய தன்மை நிறையா இருக்குது. கந்திஷ்டி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் இப்படி கந்திஷ்டியை இன்றைக்கி சனிக்கிழமை சுற்றி போடலாம், முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை சுற்றி போடுங்க. இதோட பெஸ்ட்டாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக நிலவில் இருந்த பல காரியங்கள் நீங்கள் முடிவுக்கு வந்துடும், ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு அமோகமாக இருக்குது. வியாபாரம் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரகசியமாக செயல்படும், வெளியே சொல்ல வேண்டாம். ஓப்பன் டு டாக், மோர் டேஞ்சர். கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துக்கோங்க. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பண வரவு சீராக இருக்குது, அதுவும் வெளியே சொல்லப்படாது. என்ன லாபம் வருது, என்ன இது வருது யாருக்கும் தெரியப்படாது. அப்புறப்பட்ட உங்களுக்கு எதிர்பாராத வழிகளில் கூட சிறு ஆதாயம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தெரியுது. ரைட்டுங்களா? எல்லாமே சீக்கிரட்டாக வச்சுக்கோன்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன், அது நல்லது தானே. ஆனால் வச்சுக்க முடியாது, மனசம் அப்படி ஓப்பன் டு டாக் தான் பேசுவோம், பட் சீக்கிரட்டாக வச்சுக்கிறது நல்லது. முதலீடுகளில் நிதானமாக செயல்படுவது ரொம்ப அவசியங்க. அவசர முடிவுகள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கடன் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு கேட்டால் கிடைக்கும், கேள்வினா கிடைக்காது, அது உண்மைங்க. இன்றைக்கி சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளித்து நடப்பீங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அவங்க சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேட்காட்டி கூட ஓரளவுக்குனாலும் கேளு. ரைட்டா? வாக்குவாதங்கள் வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் காட்டி நீங்கள் பேசாமல் இருங்க, நான் நைட்டு பேசிக்கிட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிற எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க, மனசு கஷ்டப்படுவாங்க அவங்க. அது பெற்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளின் ஆதரவு வேணும்னா கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறதை காது கொடுத்து கேட்டிங்கன்னா பிரச்சனை ஒன்றும் வராது. ஏன்னா வீட்டில் இருக்கிற எம்பேச்சும் கேட்க பண்ணிக்கிறேன், அதான் உன் ஃப்ரெண்டு அவன் சொன்னால் அப்படியே மண்டை ஆட்டுற அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா நினச்சிருவாங்க. ரைட்டா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்படிலாம் இருக்கிற உங்களுக்கு வீட்டம்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உங்கள் மேலே நிஜமாலுமே ஒரு அன்பு பாசம் காட்டக்கூடிய ஒரு உன்னதமான அம்மனி அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான அம்மனிக்கிட்ட நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக அவங்களுடைய பேசி எமோஷனலாக அட்டாக் பண்ணிடாதீங்க. அவங்க தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக செயல்பட்டிங்கன்னா, அம்மனே தீபாவளி வரப்போகுது, ரைட்டா, உனக்கு ஒரு உடம்பு இல்லடி, நிறைய தடவை வாங்கி தரணும்னு நினைக்கிறது, வேணுங்கிறத எடுத்துக்க, ஆனால் 2 எடுக்கிறதுக்கு எனக்கு காசு இருக்குது அப்படின்னு உண்மையை சொல்லிடுங்க. ஆசைகள் 500 இருந்தாலும் 5 ஆசை கூட நிறைவேற்ற முடியல அம்மனே, கஷ்டப்படுற அம்மனே அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா 5 ஆசை என்னங்க, ஒத்தாசையை நிறைவேற்றி வைங்க. ஒரு 5 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கிட்டு விட்டு கொடுங்க போதும் அப்படின்னு டக்குன்னு அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. இவ்வளோதான விஷயம், இவ்வளோதான் வாழ்க்கையின் தத்துவமே. ரைட்டா? இதை பல பேர் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா, சில பேர் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டியது இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சில சமயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, கருணை மிகுந்த ஒரு அம்மனினுடைய அன்பு பாசம் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். இப்பேற்பட்ட உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் அமையட்டும்னு வாழ்த்திட்டு, அதே சமயம் ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்கள பிடித்தான் குழப்பத்திலே இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த குழப்பம் நீங்கி தெளிவு இருக்கணும்னா கொஞ்சம் ஆறுதலாக 2 வார்த்தை, ஒரு சின்ன சின்ன அன்பு பரிசு, அன்பு ஒரு ஆறுதல் வார்த்தைகள், அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது. ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை தொடங்குவதற்கு அட்டகாசமாக கொண்டு போகலான்னு வச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, அல்லது ஒரு ஆன்மீக துறையில் நாட்டமாக இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள், முன்னேற்றம் தரக்கூடிய நாள். மாணவ மாணவி கண்மணி செல்வங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. ஞாபக சக்தி இன்றைக்கி கண்டிப்பாக அதிகரிக்கும், கவலைப்படாமல் இருக்கலாம். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதிய முயற்சிகள் வெற்றி என்ற இலக்கை நோக்கி போயிட்டுருக்குது, சந்தோஷமாக இருக்கலாங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு அமோகமாக அதிகரிக்கும். ஒரு கோயிலுக்கு போகிறத விட 7 கோயிலுக்கு போகலான்னு டக்குன்னு முடிவெடுப்பீங்க சனிக்கிழமையில். அப்புறப்பட்ட உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ரேவதியை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். என்ன எப்படி பார்த்தாலும் இந்த புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கைன்னு போகிறப்ப கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும், வம்பு தும்புக்கு போகக்கூடாது. அம்மனியை நீங்கள் கொஞ்சம் எதையுமே அட்டாக் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அன்பு அரவணைப்பு பஞ்சமில்லாமல் இருக்கலாங்க. புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 பேருமே. இப்பேற்பட்ட உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் 7ங்க. லக்கி கலர் உங்களுக்கு
சீ கிரீன் சொல்லுவாங்களே, கடல் பச்சை கலர், அருமையாக இருக்குதுங்க. உங்களுக்கு குரு பகவானை மனசார வேண்டிக்கணும். இன்றைக்கி குரு பகவானை நீங்கள் மனசார வேண்டிட்டு தரிசனம் பண்ணால் மனக்குழப்பங்கள் நீங்கி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி தெளிவு இருக்கணும், அந்நியோனையும் அதிகரிக்கும். அவரே வழி பண்ணுவார். குருதான ஒரு தப்பு பண்ணிட்டு ஆரம்பிச்சு சொல்லுவார், குருவே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, சிஷ்யா நாளைக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு ரெமெடி சொல்லுவார்ல, அந்த ரெமெடி அவர் கொடுப்பார். உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும். கும்பல் உங்களின் இலக்குகளை எட்டுவதற்கு கூடவே வருவார். ரைட்டுங்களா? இப்படி குடும்பத்தின் குதூகலம் அதிகரிக்கணும்னா நீங்கள் குரு பகவானை மனசார வணங்கணுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஃபன் அவார்டை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் கனவுலேயே இருப்பீங்க. அந்த கனவு நிறைவேறுமா இல்லையா, அதனால சண்டை கூட வரும். என்ன எப்போ பார்த்தாலும் கனவுன்ட்டே இருக்கிற அப்படின்னு அப்படி திட்டுறதுக்கு அதுதான் காரணம். அந்த கனவுகள் நிறைவேறக்கு நீங்கள் ரொம்ப ஒரு பாடுபடுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு கனவுகளின் ராஜா அப்படின்னு ஒரு சிம்பிளான ஃபன் அவார்டை கொடுத்துட்டு, நம்ம ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் உங்களை ஒரு கருணை உள்ள ஒரு அன்புமிக்க கணவராக, அவங்க அன்புமிக்க குடும்பமாக நடத்துவாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு கருணையின் குயின், ஓகே, கருணையின் அரசி அப்படின்னு ஒரு அன்பு அவார்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டுங்களா? இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மீனராசினியர்களே. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சென்னிமலை ஆண்டவன் உங்கள் கூடவே துணை இருப்பான். மனசார ப்ரே பண்ணிக்கும். நன்றி, வணக்கம். போயிட்டு வரேன். 12 ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, உள்ளது உள்ளபடி முருகாசரணம் என்ன இருக்கோ அப்படியே சொல்லியிருக்கேன். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரம் மஸ்டர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த தம்ஸ் அப் லைக் பட்டன் தட்டி விடும். ரைட்டா? போயிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.